ராஜா தகப்பனே உம்மை துதிக்கிறோம். சோதரம் சோதரம் ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. ஜீவனுள்ள எங்கள் தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சுவாமி தகப்பனே. அன்பு நிறைந்தவரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. துதிகளை மத்தியில் வாசம் செய்பவரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. தூய ஆதி தூயவரே உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா தகப்பனே. எல்லா துதி கன மகிமை உம்மைக்குரியது ராஜா தகப்பனே. நீர் மாத்திரம் மகிமை அடைவீராக. உம்முடைய நாமம் ஒன்று உயர்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி தகப்பனே. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. பரிசுத்தமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. அப்பா வல்லமையானவரே உம்மை துதிக்கிறோம் ராஜா தகப்பனே. நன்றி ராஜா. அன்பு நேசரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா தகப்பனே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்களை செய்பவரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. என் தேவனால எல்லாம் ஆகுமே ராஜா தகப்பனே. கிருபையும் சத்தியமும் ஆனவரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. நன்றி ராஜா. நன்றியால் உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. இந்த நல்ல வேலைக்காக நன்றி ராஜா. இந்த காலை வேலையை தகப்பனே அப்பா உம்மை துதிப்பதற்காகவும் உம்முடைய புகழ்ந்து பாடுவதற்காகவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காகவும் சபையாக எல்லோரும் ஒன்று கூட இணைந்திருக்கிறோம் சுவாமி. அதற்காக நன்றி. நன்றியால் உம்மை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம் சோதரிக்கிறோம் சுவாமி தகப்பனே. அப்பா வகை தடைப்பட்டு ஒவ்வொருவரையும் என் தேவன் சீக்கிரமாக அழைத்துக் கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. சபையாக அனைவரும் ஆரம்ப ஜெபத்திற்கு வரும்படியாக நாங்கள் செஞ்சு மாட்டாடி செபிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்தில் நீ தட்டி எழுப்பும்படியாக செபிக்கிறோம் சுவாமி தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே பூமியாக உலாவி கொண்டிருக்கிற ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். சோதரம் ராஜா. இந்த இடத்தை அசைவாடி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி தகப்பனே. தொடக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் இந்த இடத்துல குடியிருக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. நீரே உயர்ந்திருக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. நன்றி ராஜா தகப்பனே. அப்பா பேசுகின்ற மகனை மறுத்து அந்த ஒரு வார்த்தையும் மூலமாக எல்லாருடைய இருதயத்திலும் நீ திறந்தெழும்படியாக செபிக்கிறோம் சுவாமி தகப்பனே. அப்பா அந்த வார்த்தைகள் நாங்கள் கேட்பதோடு மட்டுமல்ல, அதன்படி எங்கள் ஜீவியத்தில் நாங்கள் நடக்கத்தக்க கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம் சுவாமி தகப்பனே. உந்த நாம மாத்திரம் உயர்ந்திருக்கும்படியாக செபிக்கிறோம் சுவாமி. எல்லா துதிகளையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பாடலை சேர்ந்து நாம் பாடுவோமாக. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, உண்மையின்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் போடுவேன் என்று பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோமாக. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சேர்ந்து கைகளை தட்டி நாம் பாடுவோமாக. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன், உம்மையன்றி உலகில் யாரை பாடுவேன், உமக்காய் தினம் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகினில் துயரங்கள் துடைப்பதற்கு, நீரல்லாமல் யார் எனக்கு இவ்வுலகில் துயரங்கள் துடைப்பதற்கு, கண்ணின் மணி போல காத்து கொண்டே, கண்ணின் மணி போல காத்து கொண்டே, கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன், கருணை கர்த்தாவே உம்மை துதிப்பேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை திரைப்படாமல் காத்திடுவே, காலமெல்லாம் என்னை வழி நடத்தி கரை திரைப்படாமல் காத்திடுவே, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டே, தாயின் கருவில் என்னை தெரிந்து கொண்டே, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், அற்புத தேவன் நீரே, அதிசயமா
துன்பங்கள் என்னை சூழ்ந்த போது தூயவர் நீர் என்னை தேற்றினீரே. துன்பங்கள் என்னை சூழ்ந்த போது தூயவர் நீர் என்னை தேற்றினீரே. எந்தன் பலவீனம் சுமந்து கொண்டே, எந்தன் பலவீனம் சுமந்து கொண்டே, பலவானாய் என்னை மாற்றிவிட்டே, பலவானாய் என்னை மாற்றிவிட்டே. அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. சொல்லுமா, அற்புத தேவன், அதிசயமானவர் நீரே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவே. உம்மையன்றி உலகில் யாரை பாடுவே, உமக்காய் தினமும் எங்கும் ஓடுவேன். அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே, அற்புத தேவன் நீரே, அதிசயமானவர் நீரே. ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். இவ்வுலகில் நம்முடைய துயரங்களை துடைப்பதற்கு அவர் மாத்திரமே, ஹல்லேலூயா, அவர் மாத்திரமே நம்மை காண்கிற தேவன். நம்மை பார்த்து நம்முடைய துயரங்களை துடைப்பதற்கு அவர் மாத்திரமே உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்னொரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோமாக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீர் கலங்காதே மனமே. எல்லாரும் கைகளை தட்டி சேர்ந்த இந்த பாடலை நாம் பாடுவோமாக. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீர் கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களஞ்சியும் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் களஞ்சியும் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மை உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் விசுவாசத்தோடு. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். சத்துருக்கள் எதிராய் எழும்பும் போது கர்த்தரே யுத்தத்தை செய்திடுவார். வெற்றியே வெற்றியை உனக்கு தந்து கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார்.
ஹalleluya. கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார். ஹalleluya. விசுவாசத்தோடு ஒரு பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோமாக. ஹalleluya. ஆமென். எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, பாடலை நாம் சேர்ந்து நாம் பாடுவோமாக. ஹalleluya. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சேர்ந்து ஒருவன் எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் சேர்ந்து அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. எல்லாரும் சேர்ந்து கண்களை மூடி சென்று தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாளி படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பான். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பான். நெருப்பாய் இறங்கிடுவான் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவான். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு எல்லாரும் சேர்ந்து எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வான். வழிமாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வான். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பான். என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பான். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாம் சேர்ந்து கைகளை தட்டி அசைவாடும் கேட்போமா? எங்கள் அக்கினி ஜுவாலையே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே, கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. கேரித்தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பே, பின்னிட்டு பாராமல் நடப்பே, அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி
கண்களை மூடி கேட்போமா அவரிடத்திலே, என்னை அக்கினி ஜுவாலையாய் மாற்றும் எடுக்க அப்பமாவே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. சேர்க்கிறோம் எல்லாரும் கண்களை மூடி கைகளை கட்டி, அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடு அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எல்லாரும் கைகளை தட்டி அவரை துதிப்போமாக. ஆவியிலிருந்து பரிசுத்த ஆவி நிறைந்து இந்த காலை வேளையில் நம்ம கர்த்தர் நம்மை அசைவாடுவாராக, நம்ம அசைவாடுவாராக. அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பதாக. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே உம்மை தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ரீமா நிக்கா தாராலா பாலா ஷிக்கா பாலா தாராலா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்மை அழைத்த தேவன் நம்மை கரம் நம்மை நடத்துவதாக. இந்த காலை வேளையில் நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போமாக. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, அவரிடத்தில் தாகத்தோடு வாஞ்சியோடு இந்த காலவேளையில் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அவரை துதிப்போமாக. எல்லாரும் சேர்ந்து அவரை ஆராதிப்போமாக. ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனை ஆராதிக்கிற நேரம், அவரை துதிக்கிற நேரம், கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்கிற நேரம். அவரை ஆராதிக்க ஆராதிக்க நம்மை அவரை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அவரை உயர்த்து உயர்த்து நம்மை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த கால வேளையில் அவரை உயர்த்துவோமாக. கடந்த நாட்களில் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைத்து, ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையில் எங்களோடு கூட இருந்தீரே அப்பா, எங்களுக்கு ஆதரவா இருந்தீரே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து அவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவர்கள், உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக் கொள்கிறவர் ஐயா. ஆண்டவரே உம்மை நம்பி இருக்கிற பிள்ளைகளை நீர் கைவிடுவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் அவரை துதிப்போமாக. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. யாரையும் அல்ல கர்த்தரை மாத்திரமே 100க்கு 100 நோக்கி பார்த்து இந்த ஆலயத்தில் உம்மை உயர்த்தும்படியாய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே, சோதரம் ஆண்டவரே. என் ஆத்துமா உம்மை நோக்கி அமர்ந்திருக்கிறது ஆண்டவரே. நான் நம்புகிறது அவராலே மாத்திரம் வரும் என்ற ஒரு விசுவாசத்தோடு ஒரு எதிர்பார்ப்போடு உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன் அப்பா. கர்த்தர் எனக்காக யாவை செய்து முடிக்கிறவர். ஆண்டவரே நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆண்டவரே. எனக்கு ஒத்தாசை பண்ண யாரும் இல்லை ஆண்டவரே. நான் நம்பின மனிதர்கள் கைவிட்ட போதும் கர்த்தர் எனக்காக ஆதரவா இருந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆபத்து நாட்களிலே ஆண்டவரே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவா இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே. எவ்வளவோ எதிர்ப்புகள் போராட்டங்களின் மத்தியிலும் கர்த்தரை மட்டுமா எங்களை கரம் பிடித்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை எண்ணி அவரை துதிப்போமாக. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்காற்று வீசு நேரம், என் படகு மூழ்கும் நேரம், எங்களுடைய வாழ்க்கையில் நங்கூரமாய் வந்தவர் நீர் மாத்திரம் ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த போதெல்லாம் கர்த்தர் எங்களுக்காய் நங்கூரமாய் வந்தவர், எங்களுக்காய் ஜீவனை தந்தவர் ஆண்டவரே. நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே எந்த மனிதனை கைவிட்டாலும் கர்த்தர் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. நல்ல ஒரு சிநேகிதராக எங்களோடு கூட இருக்கிறவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது
இயேசுதா என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா. எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து இயேசுதான் அவருடைய நாமத்தை உயர்த்த உயர்த்த சுதா. எல்லாரும் வாய்களும் இயேசுன்னு சொல்லட்டும். சுதா. எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கும் நேரம். எதிர்காற்று வீசும் நேரம் என் படகு மூழ்கு நேரம். நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே. நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே. நன்மைகள் வந்தவரே நன்மைகளை தந்தவரே. நங்கூரமாய் வந்தவரே நன்மைகளை தந்தவரே. இயேசுதா என் இயேசுதா. இயேசுதா என் இயேசுதா. வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே. வியாதியின் படுக்கையிலே நான் இருந்த வேளையிலே. காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே. காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே. காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே. காயங்களை ஏற்றவரே காயங்களை ஆற்றினீரே. இயேசுதா என் இயேசுதா. இயேசுதா என் இயேசுதா. யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம். யாரும் இல்லை என்று நான் அழுத போது தாயை போல என்னை தேடி வந்த தெய்வம் இயேசுதா என் இயேசுதா. இயேசுதா என் இயேசுதா. கைகளை தட்டி அவரை துதிப்போமாக. இயேசு இயேசு என்று சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நமக்கு ஒரு விடுதலை உண்டு பண்ணுகிறவர் தேவன். வானத்திற்கு மேலே பூமிக்கும் ஆண்டவரே நடுவிலே. ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அவருடைய நாமமே பெரிய நாமம். ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. உடைய நாமத்தை உயர்த்தும்படியா இந்த கால வேளையில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை சொல்லும் போது நம்முடைய குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறவர். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்கிறவர். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் போது எல்லா பிசாசுகளை நடுங்கக்கூடிய வல்லமை அவரிடத்தில் உண்டு. மரித்தோரை உயிர்த்தெழக்கூடிய வல்லமை அந்த இயேசுடைய நாமத்திலே உண்டு. எல்லாரும் கைகளை தட்டி அவரை துதிப்போமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் பெரியவர் ஆண்டவரே. இயேசுவே நீர் சொந்தமானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் வாழ்வின் தேவனே எங்கள் வளமாக்குகிறவரே ஆண்டவரே நல்லவர் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்ல ஆண்டவர். அவர் நமக்காக ஜீவனை தந்தபடினால ஸ்தோத்திரம். அவரே மேன்மை உள்ள தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மனமா அவரை துதிப்போமா? வேற எந்த சிந்தையும் இல்லாம அவர் நல்லவர் என்று அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் வரும் பொழுதெல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கண்ணீரை துடைத்த எங்கள் தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அற்புதங்களை செய்த எங்கள் ஆண்டவர் ரட்சகர் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கருவிலே உன்னை கண்ட தேவன். நான் பிறக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தார் இல்லையா? நீங்க பிறக்கு முன்னே உங்களை கண்டவர் அவர்தான். இந்த உலகம் உங்களை பார்க்க முன்பு இயேசு உங்களை பார்த்தார். ஆமென். அவர் உங்களை தெரிந்தெடுத்தார். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி அவரை முழு விடுதலையோடு ஆராதிப்போமாக.
முழு பலத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் 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 தேவனே. உம் அன்பு எத்தனை பெரியது ராஜாதிராஜனே. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. எழுமி நின்று சொல்லும், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் கருவில் என்னை கண்டவரே, என பேர் சொல்லி அழைத்தவரே. முழு உற்சாகத்தோடு முழு பலத்தோடு கூட ஒரு மனமாய் தேவனை துதிப்போமாக. தாகத்தோடு, மனசுக்குள்ள இல்ல, நல்ல ஆண்டவர் ஊக்கத்தோடு அவரை உயர்த்தி ஹல்லேலூயா. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. கருவிலே என்னை கண்டவரே, பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே. நன்மைகள் எனக்காய் செய்பவரே, மழுவாமல் என்னை காப்பவரே. இனிமேலும் என்னை காப்பவரே, என்னை அழைத்தவரே, நீங்கள் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. அவருடைய ஆலயத்துல மனதை ஊற்றி முழு இருதயத்தை ஊற்றி சொல்லுங்க, நடத்துவீங்க ஆண்டவரே. எல்லாம் கையை கூட இருக்கு, நீங்க கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. எந்த பாதையிலும் ஆழ்ந்திடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையும் தாண்டுவாண்டவரே. உம்மாலே ஒரு சேனைக்குள் உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லை. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. நான் சொல்றபடியே கர்த்தர் செய்வார். அழைத்தவரே, என் விசுவாசம், என் நம்பிக்கை அவர் மேலதான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து சின்ன பிள்ளைகளும் பாடுங்க. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கு சூழ்ந்திட்டாலும் வாக்கனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என்னை அழைத்தவரே, தினம் நடத்துவீரே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. எந்த பாதையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. எந்த பாதையும் தாண்டிடுவே, ஆமென். எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. என் இயேசுவே, கரம் இருக்க பயமில்லையே. உங்க கரம் இருக்க பயமில்லையே. ரெண்டு கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே. எல்லாரும் கை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க கரம் இருக்க பயமில்லை அப்பா. உயிர் இருக்கும் போது நடக்குமே கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதமான அந்த ரெண்டு வரிகள், எந்த பாதையையும் நான் தாண்டிடுவேன், எந்த சூழ்நிலையும் மேற்கொள்வேன். அது எப்படின்னா, நீங்க எங்க கூட இருந்தா
உங்க கிருபை எங்க கூட இருந்தா, உங்க பலத்த கை எங்களோடு கூட இருந்தா, எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? அப்பா கை உயர்த்தி ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா எங்க வாழ்க்கையில் நிறைய நேரம் வித்தியாசமான பாதை வழியா போற மாதிரி சூழ்நிலை ஆயிடுது ஆண்டவரே. ஆண்டவரே செங்கடல் குறுக்கே வருவது உண்டுதான், யோர்தான் நதி குறுக்கே வருவது உண்டுதான் ஆண்டவரே. அனல் பறக்கிறதான வனாந்தர மணல்கள் பாதைகள் எங்களுக்கு முன்னாடி வர்றது உண்மைதான் ஆண்டவரே. ஆனா உம்முடைய கை எங்களோடு கூட இருந்தால் ஆண்டவரே, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எங்க கூட இருந்தா எங்கள் பாதைகளை தாண்டி விடுவோம், செங்கடலை தாண்டி விடுவோம் ஐயா, யோர்தானை எரிகோவை தாண்டி விடுவோம் ஐயா. அது கஷ்டம் அல்ல, கஷ்டம் அல்ல. கர்த்தர் எங்களை தூக்கி சுமக்கிற தேவன். ஹல்லேலூயா. எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே, எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே. உங்க கரம் இருக்க பயம் இல்லையே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நீ அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. நீ அழைத்தவரே தினம் நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீர், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவீர். மரணத்தின் பள்ளத்தாக்கில் சூழ்ந்திட்டாலும் வாக்கெனும் கோலினால் பலப்படுத்தி எனக்கான நன்மையை காண செய்வீர். என்னை அழைத்தவரே என்னை நடத்துவீரே, உங்க கரம் இருக்க பயம் இல்லையே. ஆண்டவரே ஹல்லேலூயா. என் தேவன் நீரே நல்லவர் இயேசுவே, ஆவியானவரே ஹல்லேலூயா. மனசு விட்டு ஆண்டவரை ஆராதனை பண்ணா நமக்கு நேரம் போறதே தெரியாது, கஷ்டமாவும் தெரியாது. நாம யாரோ சொல்றாங்கன்றதுக்காக ஆராதனை பண்ணா நமக்கு போர் அடிக்கும். எப்படா உட்கார சொல்லுவாங்க, எப்படா முடியும் ஆராதனை அப்படி தோணும். ஆனா ஆண்டவரை முன்னாடி வச்சு கண்ணுக்கு முன்னாடி கத்தரை நிறுத்தி, அப்பா நீங்க எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கீங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை நினைச்சு பார்த்தா ஹல்லேலூயா, அவரை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். அவர் அப்படி நல்லவர். எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் நடத்தின பாதைகள் எவ்வளவு மேன்மையானது. ஆண்டவரே நன்றிப்பா. இக்கட்டுகள்ல நெருக்கங்கள்ல கர்த்தர் கிருபை செய்தார். கலங்கி நின்ற நேரம், சில நேரத்தில் அப்படிலாம் அந்த பாதை வழியா வந்திருக்கீங்களா பிரதர் சிஸ்டர்? கலங்கி போன பாதையில கடந்த நாட்கள் வந்தது உண்டா? என்ன செய்ய தெரியாம நடுவழியில் நிக்கிற மாதிரி, எந்த முடிவு எடுக்க முடியாம கலங்கி நின்ற நேரங்கள்ல அவர் தான் கை நீட்டினாரு, அவர் தான் கை தூக்குனாரு. எப்படி அதெல்லாம் தாண்டி வந்து எனக்கே தெரியலன்னு சொல்ல முடியுமா? ஓ கர்த்தர் தான் தூக்கி சுமந்து கொண்டு வந்தார் ஐயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நன்றி உள்ளவர்களா இருந்தா கர்த்தரை துதிங்க, நன்றி உள்ளவங்களா கர்த்தரை துதிங்க. உங்க ஆண்டவர் நன்மைகளை உணர்ந்திருந்தா கர்த்தரை துதிங்க. ஓ ஹல்லேலூயா. உங்க வார்த்தையை கர்த்தர் பார்க்கிறாரு, உங்க கண்களை பார்க்கிறார் ஆண்டவர். உன் கண் கலங்குகிறத கர்த்தர் பார்க்கிறார் மகளே, உன் கண் கலங்குகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த உலகம் உன்னை ஏளனமா பார்த்துச்சு, ஆனா கர்த்தர் உன்னை உயர்த்தி வைக்கிறார் ஆண்டவர். ஒரு தரமா ஷபலதரபனமா என்ன செஞ்சிட முடியும்னு இந்த உலகம் பார்த்துச்சு, உங்களால செய்ய முடியும்னு கர்த்தர் வைக்கிறார் பாருங்க. ஓ கடந்த நாள் அப்படி செஞ்சிருக்க கூடும் கர்த்தர், இனி வரும் காலங்களை செய்வா. இவெல்லாம் ஒரு ஆளா, இவெல்லாம் பெரிய ஆளா, இவளை படிச்சிருக்கிறாளா, என்ன வயசுன்னு சொல்லலாம் ஒருவேளை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை அப்படி பார்த்த கண்ணுக்கு முன்னாடி நீங்க தான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி கர்த்தர் வைப்பார், உங்களை கொண்டு பயன்படுத்துவார். உங்க மேல ஒரு அபிஷேகத்தை தேவன் தருவார் தேவ பிள்ளைய. ஹல்லேலூயா. ஷிகதர மௌனியா தனமனமா.
ஓரியா கமா ஷகர தரமோனியா தன தரமோனியா கல தரவா. ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நன்றி. இயேசுவே நீர் வாழ்க ராஜா. ஹalleluya. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும், சில நேரம் உறவுகளே மறந்துடும், நண்பர்கள் மறந்துடுவாங்க, நம்பிக்கையானவங்க மறந்துடுவாங்க, அவர் மாற மாட்டார். நீங்க தாப்பா என் நம்பிக்கை, பயன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, பயன்றி வேறு துணை இல்லை. ஆயிரம் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. உன்னோடு இருக்க தேவையை நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தாப்பா. சொல்லுங்க பிரதர், நீங்க சொல்லுங்க ஆண்டவர், நீங்க தான் என் நம்பிக்கைப்பா. சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க தாப்பா. வேற நம்பிக்கை ஒண்ணு இல்லை இந்த உலகத்துல, இது நிரந்தரம் இல்ல. கண்ணுக்கு முன்னாடி எது நிரந்தரம் இல்ல, அவர்தான் நம்பிக்கை. மனிதனின் தூஷனை அடிமாவதில்லை. நீரந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் மாநாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. சொல்லுங்க, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை உயர்த்தி சொல்லுங்க ஹalleluya. கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். கலங்கின நேரங்களில் வலதுகரம் உயர்த்தி சொல்றப்பா, கை தூக்கி எடுத்திரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. இந்த ஊழியத்துல, என் குடும்ப வாழ்க்கையில, என் வேலையில, என் வருமானத்துல நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமையா இருக்கும்போது நீங்க தான் நம்பிக்கை. முதிர் வயதாகும் போது நீங்க தான் நம்பிக்கை. என் சுத்தி என்ன ஆள் இருக்கும்போது நீங்க தான் நம்பிக்கை. என் பக்கத்துல யாருமே இல்லாட்டாலும் நீங்க தான் என் நம்பிக்கை. ஆண்டவரே, என் கையில பணம் இருந்தாலும் நீங்க தான் நம்பிக்கை. ஒண்ணுமே இல்லாட்டாலும் நீங்க தான் என் நம்பிக்கை. நான் பலனா இருந்தாலும் என் நம்பிக்கை நீங்க தான். நான் பலவீனமா படுத்திருக்கும் போதும் நீங்க தான் என் நம்பிக்கை. ஆண்டவரே, எல்லாரும் என்ன நேசித்தாலும் நேசிக்காட்டாலும் நீங்க தான் என் நம்பிக்கை. ஆண்டவரே ஐயா, ஹalleluya ஹalleluya ஹalleluya. நான் சிரித்தாலும் என் நம்பிக்கை நீரே, நான் அழுதாலும் நம்பிக்கை நீரே, நான் வாழ்ந்தாலும் நம்பிக்கை நீரே, நான் தாழ்ந்தாலும் நம்பிக்கை நீரே. அப்பா, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க
அப்பா என் நம்பிக்கை உம்மையன்றி வேறு துணை இல்லை. எஸ், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்பொழுது நம் கைகளிலே காணிக்கைகளை எடுத்துக் கொள்வோம். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரங்க தாமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2வது ஆராதனையிலையும் கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டபடி ஆழ்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. பாடல் வேளை ஆராதனை வேளை ஆசீர்வதித்தவர் எப்பொழுதும் காணிக்கை பகுதி உடைய கரத்துல தருகிற இந்த கப்பனே அப்பா, உடைய பிள்ளைகளுக்கு தாவே உற்சாகமாய் கொடுக்கத்தக்கதாக தேவன் ஒரு கரங்களை கர்த்தர் திடப்படுத்தி ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் போது அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பேன் என்று சொல்லியிருக்கீங்களே தகப்பனே, உடைய பிள்ளைகள் கத்தாவை எந்த விதத்தில் கொடுக்கிறார்கள் என்பதை என் தேவன் அறிவீர் ராஜா. அப்பா, அவருடைய கத்தாவை களஞ்சியங்கள் நிறைய நிரம்பத்தக்கதாக அப்பா, அவங்களுடைய எண்ணெயும் மாவும் குறையாமல் இருக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை அவங்களோடு இருந்து அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கைகளின் பிரயாசத்தில் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துங்க அப்பா. அவருடைய கிருபை மட்டும் உங்களை தாங்கி நடத்தட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உன்னதமானவரே, என் உரை
உன்னதமானவரே என் உறைவிடம் நீதானே. உயர்த்துகிறேன் உம்மை வாழ்த்துகிறேன், போற்றுகிறேன் உம்மை வணங்குகிறேன், முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. தியானிக்கும்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்களை நான் வாசிக்கணும். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொண்ட பிறகு நாம் அதை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41, 42 வசனங்களை சத்தமாக யாராவது படிக்கலாமே? இந்த 2 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். 41, 42 அன்றைக்கு சபையை பற்றிய ஒரு செய்தியை இந்த கால வேளையில் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அநேகர் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள் சபையில். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்யோன்யம் ஐக்கியத்தில் அவர்கள் இணைந்திருந்தார்கள். அற்பம் பிக்கிறதுல, ஜெபம் பண்ணுதலில் தரித்திருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில் சபையை பற்றிய புரிதல் மக்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்பதை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வாராக. ஸ்தோத்திரம். பொதுவாக இந்த நாட்களிலே சபையை பற்றிய சரியான புரிதல் குறைந்து வருகிறது, அல்லது தவறாக சபையை பற்றி புரிந்து கொள்ளுகிறார்கள். தவறான உபதேசங்கள் இந்த நாட்களில் பரவி வருகிறது. அதனாலே இந்த செய்தி மக்களுக்கு மிக அவசியம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் சபையை நேசிக்கிறார். சபை ஆண்டவரை உருவாக்கினார். சபை தேவனுடைய வீடு. முழு உலகத்திலையும் இருக்கிற மக்கள் தொகையில் ஒரு பெரும் பகுதியினர் கிறிஸ்தவர்களாக இருப்பதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். முழு உலகத்திலும் சுமார் 260 கோடி மக்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். அதையும் தாண்டி ஆமென் ஸ்தோத்திரம், சபைக்கு போகிறவருடைய எண்ணிக்கை பெரிது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைகளுக்கு ஜனங்கள் போகிறார்கள். உலகில மக்கள் கூடுகிற பெரும் கூட்டம், நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. பெரிய மாநாடுகள், முகாம்கள், பிரச்சார மைதானங்கள், விளையாட்டு காரியங்கள், இப்படி நிறைய நடக்கிறது. பெரும் மக்கள் கூடுகிறார்கள். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் கூடுகிற பெரும் விழாக்கள் நடக்கிறது. ஆனால் அவைகளில் கூடுகிற மக்கள் கூட்டத்தை காட்டிலும் அதிக கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சபைகளுக்கு போகிற கூட்டம் அதிகம். ஒரு சந்தோஷமா இல்லைன்னு சொல்லுங்களேன் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. ஆனாலும் இன்னும் ஒரு பெரும் கூட்டம், நான் சொன்னது போல இத்தனை கோடி மக்கள் இந்த உலகில் கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் ஆலயத்துக்கு போகாத கிறிஸ்தவர்கள் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறார்கள். அதுவும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் சபைக்கே போகிறது இல்லை. எந்த சபைக்கும் போகாமல் வீட்டிலேயே இருக்கிற ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது. இன்னைக்கு சபையை நேசிக்கிற, சபைக்கு போக வேண்டிய அவசியத்தை தேவன் நமக்கு சொல்லுவாராக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சபை என்றால் என்ன? சபை ஆமென் ஸ்தோத்திரம். வேதாகமத்தில் சபைக்கான அடையாளங்கள் என்ன? சபையின் முக்கியத்துவம் என்ன? சபையால் கிடைக்கிற நன்மைகள் என்ன என்பதை இந்த நாளிலே உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து முதலாவது சபையை பற்றி பேசுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து சபையை பற்றி சொல்றார். இந்த கல்லின்மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்றார். ஆண்டவர் நம்முடைய சீஷர்களிடத்திலே கேட்கிறார், என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் ஜனங்கள் என்ற போது
அவங்க எலியா என்றும் யோவானே ஸ்நானகன் என்றும் மக்கள் தீர்க்கதரிசிகள் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று எல்லா சீஷர்களும் சொன்ன போது இயேசு கேட்கிறார், அப்படியானால் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று இயேசு கேட்கும்போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்ன போது அவனை ஆண்டவர் பாராட்டி விட்டு சொல்லுகிறார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். சபை தேவனால் கட்டப்படுகிற ஒன்று. சபை தேவனுடைய அவருடைய திட்டம். அது சபைக்கு அவரே தலைவராக இருக்கிறார். சபையை கட்டுவது ஆண்டவர். சபை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக சபையை பற்றிய விழிப்புணர்வு மக்களுக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுகிறது. கடந்த நாளில் ஒரு அம்மா, நம்ம சர்ச்சைக்கு வந்த ஒரு அம்மா, அவங்க நம்ம சபைக்கு வரல. கேட்டா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சபைக்கு போகணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை, வீட்டிலேயே ஆண்டவர் இருக்காரு, வீட்டில் கூடி நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், இப்போ யூடியூப்லலாம் பிரசங்கம் வருது, நான் அதை கேட்டுக்கிறேன், அங்கங்க கூட்டம் தமுக்குத்தல் எனக்கு தேவைப்பட்ட அங்கே போய்க்கிறேன், அதனால இப்போ சபைக்கு வர்றதில்லை அப்படின்னு சொன்னாங்க. இந்த காரியங்கள் என்னவென்றால், இது இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயத்தை சாத்தான் சபை மக்களுக்குள்ளே கொண்டு வருகிறான். பாருங்கள், திடீரென்று ஒரு டீமாக புறப்பட்டு ஒரு 10 பேர் புறப்பட்டு எங்கேயாவது திருச்சிக்கு நாகர்கோயிலுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஆங்காங்கே போய் ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒரு ஆராதனைக்கு போய் விடுகிறார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஃபோன் பண்ணா, அம்மா என்னாச்சுன்னா, நான் இப்பதான் நாகர்கோயில் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிட்டு இருக்கேன், நாங்கெல்லாம் இறங்கிக்கிட்டு இருக்கோம், ஒரு 10 பேர் சேர்ந்து ஊரா போகுது. சபை, நமக்கு சபை வேண்டாம் என்று சொல்லுகிற காலகட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது நல்லதா ஆபத்தா? என்னங்க, சபை தேவன் உருவாக்கினது. சபையே வேண்டாம், வீட்டிலே ஆராதனை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு இடம் வந்தா அது மிகப்பெரிய ஆபத்து என்பதை மறந்துவிடக்கூடாது. சபை வேண்டாம், வேண்டும் என்று சொல்லுகிறவர் கர்த்தர். சபையை உருவாக்கினவர் கர்த்தர். சபை வேண்டாம் என்று சொன்னால் யார் சொல்வா? சபைக்கு போகாதன்னு சொன்னா யார் சொல்வா? எங்க சாத்தானுக்கு பயந்துக்கிட்டு சொன்ன மாதிரி சொல்றீங்களே, சத்தமா சொல்ல. அவன் வருத்தப்பட்டா பட்டுட்டு போட்டோம், எல்லாருக்கெல்லாம் அவனுக்கு பயம். எனக்கு நமக்கு வாக்கியா பிரச்சனை இருக்கு, அவனுக்கு நமக்கும், அவனை சீண்டுவானே, அவன் நம்ம பிரச்சனைக்கு வருவானே, அவனை டச் பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது நமக்குன்னு சிலர் நினைக்கிறீங்க. சாத்தானுக்கு பயந்து ஒதுங்கி அவனை டச் பண்ணாமல் இருக்காதீங்க. சாத்தானுக்கு என்ன செய்யணுமா? எதிர்த்து நிற்கணும்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் தோல்ல கை போடாதீங்க, சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்க. அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை அப்படின்னா கிரேக்க மொழியில எக்லிஷியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எக்லிஷியா அப்படின்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், வேறு பிரிக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம் அதற்கு. ஆகவே எகிப்திலிருந்து தேவன் தம்முடைய பிள்ளைகளை சபையாக வேறு பிரித்து வெளியே கொண்டு வந்தார், அவர்களை அழைத்து கொண்டு வந்தார். அதனாலதான் சபை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆரம்ப காலங்களில் அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்தவங்களை அழைக்கப்பட்டவர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் போது, அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும் அப்படின்னு பவுல் எழுதுறாரு. அப்ப விசுவாசிகளை அழைக்கப்பட்டவர்கள்னு பவுல் அடையாளப்படுத்துறாரு. பேதுரு எப்படி விசுவாசிகளை அடையாளப்படுத்துறார் அப்படின்னா, தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு அவர் எழுதுறாரு. பரதேசின ஒன்னு அவர் நம்மளை திட்டுறாருன்னு நினைச்சிடாதீங்க, அவரும் சேர்ந்துதான். அவரு இந்த பரதேசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்கு இந்த உலகம் நிரந்தரம் இல்லை, நமக்கான ஒரு உலகம் இருக்கு, நமக்கான ஒரு நாடு இருக்கு, நமக்காக ஒரு ராஜா இருக்கிறாரு. கொஞ்ச காலம் இந்த உலகத்துல நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே ஒழிய இது நமக்கு நிரந்தரம் அல்லன்னு பேதுரு அடையாளப்படுத்தி தான் சொல்றாரு. விசுவாசிகளை தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் அப்படின்னு சொல்றார். நாம கூடாரம் போட்டு போவது போல, தற்காலிகமாக ஆங்காங்கே இருப்பது போலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு பேதுரு சொல்றாரு. இயேசு நிச்சயமா மறுபடியும் வருவாரு, அவரோடு கூட நாம் அவரை சந்தித்து நித்திய ராஜ்யத்தில் அவரோடு வாழப்போகிறோம்னு இங்கே பேதுரு எழுதுகிறார், பவுல் எழுதுகிறார். நிறைய பார்க்கிறோம். சபை அப்படின்றத 2 விதங்கள்ல சொல்ல முடியும். ஒன்னு உலகளாவிய சபை, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய சபைகள். 2 உள்ளூர் ஸ்தல சபை நமக்கு இருப்பது. ஆங்காங்கே சபைகள் இருக்கு. சபைகள் கர்த்தருடையது. நான் எப்போதும் சொல்வேன், நம்ம சர்ச்சு மட்டும்தான் பரலோகம் போகும்னு சொல்றது இல்லை, அல்லது ஏஜி ஸ்தாபனம் மட்டும்தான் நல்ல சபை அப்படின்னு சொல்றது இல்லை.
இந்த உலகத்துல நல்ல சபைகள் நிறைய இருக்கிறது. நம்முடைய ஏஜி ஸ்தாபனம் அல்லாம நிறைய நல்ல ஸ்தாபனங்கள் இருக்கிறது. நல்ல தியாகம் உள்ள, நல்ல சத்தியம் உள்ள சபைகள், ஸ்தாபனங்கள் நிறைய இருக்கிறது. எல்லா சபைகளும் ஆண்டவரை உயர்த்த விரும்புகிறது, கர்த்தருக்காக ஊழியம் செய்யப்படுகிறது. எல்லா போதகர்களும், எல்லா ஸ்தாபனமும், எல்லா சபைகளும் வளர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எல்லா சபைகளையும் தேவன் நேசிக்கிறார். குறிப்பாக பைபிளை வாசிக்கிற போது 7 சபைகளுக்கு சொல்ல வேண்டியதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். சில சபைகள் நாங்க மட்டும்தான் மனவாட்டி, நாங்க மட்டும்தான் பரிசுத்தம், நாங்க மட்டும்தான் பரலோகம் போவோம், மற்ற சபையெல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு சொல்ற ஸ்தாபனமும் இருக்கு. ஆனா நாம அப்படிப்பட்ட சுயநலவாதியா இருந்துடக்கூடாது. நாங்களும் போவோம், கர்த்தரை உண்மையாய் தேடுறவங்களும் பரலோகம் போவாங்க. எந்த சபையில இருந்தாலும் அவங்க உண்மையாய் கர்த்தரை தேடி பைபிள் படி வாழ்ந்தால் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அவர்கள் போவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட பரந்த மனது நமக்குள்ள எப்போதும் இருக்க வேண்டும். மற்ற சபையை சார்ந்தவங்களை பார்க்கும்போது அற்பமா பார்க்க வேண்டியதில்லை, பாவிகளா பார்க்க வேண்டியதில்லை, அவங்களை ஏளனமா பார்க்க வேண்டியதில்லை, அவங்க ரொம்ப ஏதோ வேற சபை, அவங்கெல்லாம் கர்த்தருக்கு விரோதமானவங்களா பார்க்க வேண்டியதில்லை. எல்லா தேவனுடைய பிள்ளைகளையும் ஒருத்தருக்கு சந்திக்கும் போது வேற சபையா இருந்தாலும் நல்லா பேசுங்க, நல்லா கை கொடுங்க, நல்லா அவங்க கூட அன்பா இருங்க. அவங்களுக்கு ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஆண்டவர் சபையை கொடுத்திருக்கிறார். நாம் இருக்கிற சபையில கர்த்தருக்காக உண்மையாய் வாழ்ந்து அவர் வரும்போது அவரை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவேளையில தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் சபையை பற்றி என்ன நினைக்கிறாரோ நாமும் அப்படி நினைக்க நமக்கு தேவன் கிருபை செய்வாராக. குறிப்பாக பைபிள்ல சொல்லும் போது கொரிந்திய சபை, ரோம சபை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1:2 கொரிந்தியில் உள்ள தேவனுடைய சபைக்கு அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ரோமர் 16:5 பாருங்க, அவர்களுடைய வீட்டில் கூடும் சபையை வாழ்த்துங்கள். ஆக்கில்லா பிரிஸ்கில்லா வீட்டுல ஒரு சபை நடந்திருப்பதாக பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையா இருக்கிறார்னு இருக்குது. முழு உலகத்தில் உள்ள எல்லா சபைக்கும் யார் தலைவர்னா ஆண்டவர் இயேசுதான். அவர் தான் தகப்பனாக தலைவராக இருக்கிறாரு. முழு உலக சபைகளுக்கும் அவர் தான் மேய்ப்பனாக இருக்கிறாரு. அவருக்கு கீழே தான் எல்லா சபைகளும் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் போதகர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆனா மெய்யான போதகர் நம்ம எல்லாருக்கும் அவர்தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு போதகர் இருந்தாலும் நமக்கு ஒரு போதகர் கர்த்தர் தான் போதகராக இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எது சபை இல்லை, சபையின் நன்மைகள் எது, சபையினுடைய முக்கியத்துவம் என்னன்னெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி எது சபை இல்லை அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் சபையை தவறான கண்ணோட்டத்தோட பார்க்கறாங்க, சபையை தவறா புரிஞ்சிருக்கிறாங்க. சபைன்றது ஒரு கட்டிடம் அல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கணும். சபைன்றது கட்டிடம் இல்லை. கர்த்தர் நமக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு இடத்த நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஸ்தோத்திரம். கொஞ்சம் அழகுபடுத்தி இருக்கணும் சொன்னாலும் இது அல்ல சபை. பாருங்க, நாம் கூடுவதற்கான ஒரு இடம். நம்முடைய பார்வையில கட்டிடங்களும் உயர்ந்த கோபுரங்களும் சபையாக நாம் நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சபையாக நினைப்பது கட்டிடங்களை அல்ல, நம்மைத்தான் சபையாக நினைக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். நம்முடைய பார்வையில் தான் ஸ்தாபன பிரிவுகள் எல்லாம் இருக்கு. ஆண்டவருடைய பார்வையில ஸ்தாபன பிரிவுகள் எல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்களா நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது, மத்திய ஆகாயத்துல இயேசுவை சந்திச்சு நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மளெல்லாம் கூப்பிட்டு வரும்போது முதல்ல ஏஜி ஸ்தாபனம் எல்லாம் வாங்க வரிசையா, அப்புறமா சிஎஸ்ஐ வாங்க, அப்புறம் லுத்தரன் வாங்க, ஆற்காடு லுத்தரன் வாங்கன்னு ஒவ்வொரு ஸ்தாபன பேரை வாசித்து பட்டியல் போடுவாங்களா? மதுரை சிட்டி ஏஜி சபை எங்க இருக்குன்னு அங்க தேடி அலையப்படாது, அங்க இருக்காது. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்துல போய் நம்ம சபையை தேடக்கூடாது. அங்கெல்லாம் இங்க இருக்கிற வரைக்கும் தான் நம்ம ஒரு ஸ்தாபன சபை வச்சிருக்கோம். ஆனா அது அவரு சொன்னது இல்லை. நீங்கெல்லாம் இப்படி ஸ்தாபன பெயர் வச்சு தனித்தனி சபையா இருக்கணும் அப்படின்னு அவர் சொன்னது இல்லை. அவர் உள்ளூர் சபைகள், ஆங்காங்கே சபைகள் ஏற்படுத்தினார். ஸ்தாபனங்கள் சில காரணங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த ஸ்தாபனங்கள் தேவனுடைய மைய நோக்கத்தை நிறைவேற்றினால் தேவன் ஸ்தாபனங்களை நேசிக்கிறார். ஸ்தாபனங்களையும் சபைகளையும் தேவன் வெறுக்கவில்லை. ஆனால் அந்த ஸ்தாபனம் சபையும் தேவனுடைய நோக்கத்தை சரியாக என்ன செய்யணும், நிறைவேற்ற வேண்டும். தேவன் சபை எதற்காக உருவாக்கினாரோ அந்த நோக்கத்தை சபை நிறைவேற்றினால் அந்த சபையின் மேல் தேவன் என்ன பண்ணுவார்னா சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அதனால இவைகளை பற்றி நாம் சரியான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். கட்டிடங்களை சபைகளாக நினைக்காதீங்க. இன்னைக்கு நிறைய மக்கள் கட்டிடங்களை பார்க்கறாங்க.
பெரிய கோபுரங்கள், பெரிய ஆலயங்கள், ரொம்ப கோபுரங்கள் இருக்கு, ரொம்ப அழகா இருக்கிறது. ஸ்தோத்திரம் என்று மக்கள் அப்படி ஓடுகிற மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. சபைகளை நினைக்கும் போது சில ஆட்கள் அப்படி பார்த்து சபைகளுக்கு போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெரிய சர்ச் அப்படி இல்ல, தேவன் இருக்கிற சபை தான் பெரிய சர்ச். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன்ல? அல்லேலூயா. பெரிய சபை என்ன? சரியான தேவ நோக்கம் செய்கிற சபை, தேவன் விரும்புகிற சபையாக இருக்க முடியும். அன்பானவர்களே, பெரிய சபைகள் தவறல்ல, பெரிய சபைகளுக்காக தோத்துறோம். அல்லேலூயா. ஒரே சபையில் லட்சக்கணக்கான மக்கள்லாம் இருக்கிறாங்க, அது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. நிறைய மக்கள் வரட்டும், ஆனா நம்முடைய பார்வை என்னவா இருக்கணும்னு சொன்னா பெரிய சபை தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காம, எந்த சபை ஒரு சின்ன ஒரு கட்டடத்துல சில நாளைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோல வேற நாட்டுல தான், ஆப்பிரிக்கா நாடு போல தெரிகிறது. அங்க பாத்தீங்கன்னா ஸ்தோத்திரம் ஆலயம் ஏதோ சும்மா சிம்பிளா மண் சோறு கட்டிட்டே இருக்கிறாங்க, வேலை நடக்கு. ஆனா மழை பெஞ்சிருச்சுது, தரையெல்லாம் சகதியா இருக்கு. ஆனா சகதியில முட்டி போட்டுருக்குறாங்க, அந்த தண்ணியும் சகதியுமா இருக்கு, அதுக்குள்ள முட்டி போட்டுருக்குறாங்க மக்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் மேலெல்லாம் சகதியா தானே இருக்கும். அப்படி அவங்க ஆராதனை செய்யறாங்க. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நிறைய அந்த மாதிரி வீடியோல பார்த்திருப்பீங்க. வட இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கூரைகள்லையும் சாதாரணமான இடங்கள்லையும் காடுகள்லையும் ஆராதனை செய்கிறத நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். ஒரு நாள் அந்த ஸ்தோத்திரம் சுத்தி தார்பாய் சுத்தி இருக்கு, மேலையும் தார்பாய், சைட்லயும் தார்பாய், மக்கள் ஆராதனை பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஆனா எதிரிகள் அவங்க அந்த ஒவ்வொரு தார்பாயெல்லாம் கிழிக்கிறாங்க, எடுத்து போட்டுட்டே இருக்கிறாங்க. மொத்த கூட்டமும் எந்திக்கல, அது தொடர்ந்து ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா சைடுல உள்ளதெல்லாம் உருவிட்டாங்க, மேல உள்ளதையும் கீழே இழுத்துட்டாங்க. ஆனா இப்பொழுது எல்லாம் திறந்து கிடக்கு. ஆனா ஒரு ஆள் கூட எந்திக்கல, அது எல்லாம் கத்தரை பாடி ஆராதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க வட இந்தியால ஒரு கிராமத்துல. அதை பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஜனங்க ஆண்டவர் எப்படி ஆராதிக்கிறாங்க, தாகம் வாஞ்சையும் உள்ள ஜனங்களா இருக்கிறாங்களே. சபை என்பது கட்டிடம் அல்ல, கோபுரங்கள் அல்ல, அழகான பொருட்கள் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். சபை என்பது மனிதர்களே, விசுவாசிகளே, தேவ பிள்ளைகள் தான் சபை என்பதை மறந்து விடாதிருங்கள். எது சபை அல்ல, எது ஆலயம் அல்ல. ஆமென். அது ஒரு பொழுதுபோக்கான இடம் அல்ல. பொழுதுபோக்கான இடம் ஒரு சபையா இருக்க முடியாது, அல்லது சபையை ஒரு பொழுதுபோக்காக ஒருபோதும் பார்க்காதிருங்கள். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அங்க போன நல்ல மியூசிக் இருக்கும், நல்லா பார்க்க பாட்டு நல்லா இருக்கும், அல்லது நல்ல ஜோக்கா பேசுவாரு, அல்லது அப்படி இருக்கும்னு நினைச்சு சில நேரங்கள்ல இந்த மாதிரியான பொழுது போகிறதுக்கான ஒரு நேரம் அப்படின்ற மாதிரி சபையை ஒருத்தர் நினைக்க கூடாதுன்னு வேதம் சொல்லுது. மூணாவது, சபை என்பது வியாபார தலம் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். சபை என்பது தனிப்பட்ட வருமானங்களுக்கானதல்ல, அல்லது வியாபாரம் செய்வதற்கானதல்ல. இயேசு கிறிஸ்துவே இறங்கி சாட்டையால் அடித்து வியாபாரிகளை ஆலயத்தை விட்டு விரட்டியதை வேதத்தில் பார்க்கிறோம். ஆமென். சபையின் நோக்கம் பணத்திற்கானதல்ல, சபையின் நோக்கம் தேவ ராஜ்யத்தை கட்டுவது. எனவே அது வியாபார ஸ்தலம் அல்ல என்பதை மறந்து விடாதிருங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், வியாபாரம் பண்ணி வருமானம் பண்ணி சம்பாதிப்பதற்கான ஒரு இடம் அல்ல தேவனுடைய சபை. அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட, அழிந்து போற ஆத்துமாக்களை மீட்டெடுக்க, அதுக்கானதுதான் சபைன்றதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சபை ஏன் முக்கியம்? சபை ஏன் முக்கியம்? நிறைய பேர் சபையை முக்கியப்படுத்துறதே இல்லை. சபையை அவங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பகுதியாக வைத்திருக்கிறார்கள். சபை ஏதோ கிடைத்தால் பார்க்கலாம், அல்லது முடிந்தால் போகலாம். சபை ஏதோ ஒன்று இருக்கு நமக்கு என்ற ஒரு மனநிலையில இந்த உலகம் மாறிக்கொண்டே போகிறது. கடைசி கால கிறிஸ்தவர்களிடையே சபையை பற்றிய முக்கியமான நோக்கம் மறந்து போய்விடுகிறது. சபையை பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் சொல்லுவாங்க, அது மாதிரி சபை ஏதோ ரைட்டு இருக்கட்டும், ஆனா அதோடு நம்ம ஒட்டிடக்கூடாது, அதே நேரத்தில் இல்லாமலும் போயிட வேண்டாம், சும்மா அப்படி இருந்துக்கலாம் அப்படின்ற ஒரு உணர்வு இன்னைக்கு இந்த கடைசி காலங்கள்ல இருக்கிறது. சகோதரா, சகோதரி, சபையினுடைய மைய நோக்கத்தை புரிந்து கொண்டு உங்களை அந்த நோக்கத்தோடு இணைத்துக் கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில சர்ச் ஏன் முக்கியம் தெரியுமா? ஒண்ணு, இயேசு நம்முடைய திருச்சபைக்காக மரித்திருக்கிறார், அதனால அது ரொம்ப முக்கியம். சொல்லக்கூடாதா? ஆண்டவர் நம்ம சபைக்காக என்ன பண்ணிருக்கிறாரா? உயிர் கொடுத்துருக்கிறாரா? நான் போன வாரம் கூட செய்தியில சொன்ன நினைக்கிறேன், ஒரு பொருளுக்கான விலைதான் அந்த பொருளினுடைய மதிப்பை கூட்டுகிறது. ஆமாவா இல்லையா? ஒரு பொருளுடைய விலைதான் அந்த பொருளுடைய மதிப்பை நிர்ணயிக்கிறது. 1 ரூபா காயின் சொன்ன ஞாபகம் இருக்கா? தோடு கீழே விழுந்தா, கட்டிலுக்கடியில போனா, 1 ரூபா காயின் உருண்டு ஓடுனா எதை எடுப்பீங்கன்னு கேட்டா, அந்த தோடை எப்படி விட முடியும் அப்படின்னு நீங்க நிறைய பேர் சொன்னீங்க இல்ல? அப்படின்னா எதற்காக விலை அதிகமாய் கொடுக்கிறோமோ அந்த பொருள் அதிக மதிப்புள்ளதா இருக்கிறது. சபை ஏன் மதிப்புள்ளது, ஏன் முக்கியமானதுன்னா அதற்கு விலை
பெரும்விலை கொடுக்கப்பட்டிருக்கு. யாரும் கொடுக்க முடியாத விலையை சபைக்கு இயேசு கொடுத்தார். தன் உயிரை கொடுத்து சம்பாதித்த சபை. எனவே சபை ரொம்ப முக்கியமானது. அல்லேலூயா. சபை ரொம்ப முக்கியமானதுங்க. ஆமென். எபேசியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 25, 26, 27 வசனங்கள்ல படிக்கும் போது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தம் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. தம்மை தாமே ஒப்பு கொடுத்து சபை உண்டாக்கி இருக்கிறார். இயேசு மரிக்கலன்னா சபை இல்ல. ஆமென். இயேசு சிலுவையில பாடுபடலன்னா சபை இல்ல. இயேசு சிலுவையில பாடுபட்டு மரித்ததால் சபை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், நான் மரித்து உயிரை கொடுத்து என் சபையை நான் கட்டுவேன். அப்படிதான் அர்த்தம். அந்த வசனத்தின் அர்த்தம், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோதும் மேற்கொள்ளாதுன்னு சொன்னார். சபை முக்கியமானது காரணம் இயேசு மரிச்சதுனால. 2, சபை ஏன் முக்கியம் தெரியுமா? சபை எப்போதும் நிலைச்சிருக்கும். சபை அழியாது. சொல்லுங்க, சபை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சபை ஒரு நாள் அழியாது. சபை எப்போதும் நிலைச்சிருக்கும். இந்த உலகத்துல எல்லாம் மாறும், சபை மாறாது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சபை அழியுன்னு சொன்னவங்க எல்லாம் அழிஞ்சிட்டாங்க, ஆனா சபை அழியல. சபை இல்லாம போகும்னு நினைச்சவங்க இல்ல. இப்போ நிறைய பேரு சபையை அழிப்பதற்கு திட்டமிட்ட பல பேரரசர்கள்லாம் இல்ல. சபை சரித்திரத்துல நிறைய ரோம பேரரசுகள், ஸ்தோத்திரம், கான்ஸ்டான்டினோபிளுக்கு முன்னாடி வந்த நிறைய அரசர்கள் ராஜாக்கள் சபைகளை அழிப்பதற்கு திட்டமிட்டு எத்தனையோ முயற்சிகளை செய்தார்கள். பல விசுவாசிகள் எல்லாம் அதன் மூலமாக உபத்திரவப்பட்டது உண்டு. ஆனா சபை அழிக்கப்படவில்லை. அந்த ராஜ்யங்கள் அழிந்து போனது, பல பேரரசுகள் அழிந்து போனது, பிற ராஜாக்கள் அழிந்து போனார்கள். சபையை ஒரு நாளும் அழிக்கப்படவில்லை. காரணம், சபை நிலைத்திருக்கும். கர்த்தரே சபைகளை கட்டினதுனால, அவரே கட்டி கொண்டிருப்பதனால சபையை எவராலும் அழிக்க முடியாது. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்களா? சபையை யாராலும் அழிக்க முடியாது. ஏன்னா அது கர்த்தரால் கட்டப்படுகிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நம்மள மாதிரி சபைகளை நிறைய இருக்குல்ல, அந்த சபைகளெல்லாம் போயிட்டு இந்த பாஸ்டர்லாம் நீங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அந்த சபை எப்படி ஆரம்பிச்சது, எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்சது, அந்த பிரச்சனைகள் மத்தியில எப்படி அந்த சபை வளர்ந்ததுன்னு கேட்டா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ அந்த சபைக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா நடத்துறதுக்கு. ஹல்லேலூயா. மற்றதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருவாங்க. டாஸ்மாக் கூட அனுமதி கிடைக்கும், ஆனா சபைக்கு என்ன கிடைக்காது? அனுமதி கிடைக்காது. அல்லேலூயா. எத்தனையோ டாஸ்மாக் பாருங்க, கூட்டம் நிரம்பி வழியுது. பள்ளிக்கூடங்கள் பக்கத்துலையும் அப்புறங்கால் ஸ்கூல் பக்கத்துலயும் ஒரு டாஸ்மாக் ஒன்று கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு. சோத்திரம். நீங்க போனீங்கன்னா பாத்தீங்கன்னா அவங்கள குடிகாரன்னு சொல்லப்படாதான், மது பிரியர்னு சொல்லணுமா. லட்சணத்துல அவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணுமா. எவங்களுக்கு குடிச்சு சாக்கடைகளை கொடுத்து கிடக்க ஆளுக்கு அவங்கள குடிகாரன்னு சொல்லக்கூடாதான். அதுக்கு ஒரு சங்கம் வேற வச்சிருக்காங்க. இப்போ இந்த குடிகார சங்கத்துல இருந்து ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்களாம். குடிகார சங்கத்துல தீர்மானம் வேற, மாநாடு வேற, தலையெழுத்து. குடிகார சங்கத்திலிருந்து மாநாடு போட்டு எங்களை குடிகாரன்னு எங்களை மோசமா பேசுறீங்க, எங்களை மது பிரியர்னு அன்பா அலைங்க, அப்புறம் பைப்பு லைன் மூலமா வீட்டுக்கே சாராயம் வரணுமா. ஏசப்பா. அப்படி ஏகப்பட்ட சலுகைகள் அவங்களுக்கு ஏதாவது எங்கேயா குடிச்சிட்டு படுத்திருந்தா அவங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு விடுறதுக்கு ஆம்புலன்ஸ் ரெடி பண்ணணுமா. வண்டி எல்லாம் எங்கேயாவது ரெடி பண்ணி கவர்மெண்ட்ல இருந்து அவங்கள வீட்டில் கொண்டு சேர்க்கணுமா. அதே மாதிரி ரேஷன் கடையில ஒரு பாட்டில் மாசத்துக்கு இத்தனை பாட்டில்னு கணக்கு பண்ணி ரேஷன் கடையில கொடுக்கணுமா. குடிகார பிரியர் மது பிரியர்கள் அவங்க சங்கத்துல தீர்மானம் எல்லாம் போட்டிருக்காங்களா ஐயா. அது படிச்ச நான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க ரோட்ல நின்று போராடுறாங்க. டாஸ்மாக்க எடுங்கன்னு ஒரு பொம்பளைங்க கூட்டம், பெண்கள் கூட்டம் போராடுற நேரத்தில் இவங்க எதிர்த்து போராடுறாங்க. இல்லை, எதிர்க்க கூடாதுன்னு ஒரு பெருங்கூட்டம் போராடிக்கிட்டு இருக்கு. பாருங்க, இப்படி எல்லாம் உலகத்தில் நடந்துகிட்டே இருக்கு. நான் ஒண்ணு சொல்றேன், டாஸ்மாக் கூட அனுமதி கிடைக்கி, சபைக்கு என்ன கிடைக்கல? அனுமதி கிடைக்கல. அன்பானவர்களே, சபையை அழிச்சிருவேன், பிடிச்சிருவேன், உடைச்சிருவேன்னு சொல்லி திட்டமிட்டு பல போராட்டங்கள்ல தான் வளர்ந்து வந்திருக்கு, பெரிய சபைகளாயிருக்கு. இன்னைக்கு நீங்க பாக்குற பெரிய பெரிய சபைகள்லாம் போய் கேட்டீங்கன்னா அவங்க எத்தனையோ உபத்திரத்தின் வழியா தான் சபை கட்டி எழுப்பியிருக்காங்க. நீங்க பார்க்க முடியும். நம்மளே எத்தனை பிரச்சனையை சந்திச்சு தெரியுமா? நம்ம சபை வாசல்ல இந்த காம்பவுண்ட் இல்லாத முன்னாடி நம்ம சபை முன்னாடி தான் வட்டமா கிடக்கும் மாட்டுச்சாணி. காலையில வந்த உடனே அதை அல்றதுதான் வேலை. பாட்டெல்லாம் நிறைய கிடக்கும், குடிச்சிட்டு போட்டிருப்பாங்க.
ஆராதனை நடந்துகிட்டு இருக்கும் போதே மேலெல்லாம் கல் வந்து விழும், உள்ளுக்குள்ளே விழும். சில நேரங்களில் பட்டாசும் உள்ள வந்து விழும். துணியெல்லாம் தீப்பிடிச்ச சம்பவம் உண்டு. ஸ்தோத்திரம். போராட்டங்களும் பிரச்சனைகளும் ஜெபிப்பதற்கும் ஆராதிப்பதற்கும் பலவிதமான போராட்டங்கள் நடுவில் தான் நாம போய்கிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த நிலையில்தான் சபை அழியாது. மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், சபை ஒரு நாள் அழியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஜெர்மனியில வால்டர் அப்படின்னா ஒரு மனிதன், நாத்திகன், கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒருவன் இருந்தான். அவன் பேர் வால்டர். அவன் சொன்னா, இந்த உலகத்துல பைபிள் இருக்கவே கூடாதுன்னு சொன்னான். பைபிள் ஒரு கட்டுக்கதை, அதை நான் அழிச்சே தீருவேன். நான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு பைபிளுமே இல்லைன்ற ஒரு இடம் வந்துடும், நான் சாக முன்னாடி அதை பார்த்துட்டு தான் சாவேன்னு சொன்னான். அதனால எல்லா மனுஷர்கிட்டையும் வேதாகமங்களை சேகரிச்சு தெருக்கள்ல மைதானங்கள்ல மலை போல பைபிளை குமிச்சு வச்சு தீயிட்டு கொளுத்துனான். பாருங்க, யார் கையிலும் பைபிள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு அப்படி செய்ய ஆரம்பித்தான் நாத்திகன். பணம் கொடுத்து வாங்கி எரிச்சான், மிரட்டி எரிச்சான், எல்லாத்தையும் எரிச்சான். ஆனா ஒரு நாள் அவன் மரித்து போனான். ஆமேன், ஸ்தோத்திரம். அவன் வாயில் முடிந்தது. ஆனால் பைபிள் சொசைட்டி, வேதாகம சங்கம் அவனுடைய வீட்டை விலைக்கு வாங்கினார்கள். அவன் வீடு விற்கப்பட்டது. அந்த வீட்டில் அச்சு எந்திரங்களை கொண்டு வைத்து வேதாகமங்களை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்காக அங்கிருந்து பிரிண்ட் பண்ணி அனுப்பினாங்க. உலகம் முழுசும் போச்சுது. அல்லேலூயா சொல்லுங்க, கைத்தட்டி தேவனை உயர்த்துங்க. வேதாகமத்தை ஒழிப்பேன் என்றவன் ஒழிந்தான், வேதாகமம் நிலைத்திருக்கிறது. ஏன்னா அது தேவனுடைய வார்த்தை. சபையை அழிப்பேன் என்று சொன்னவன் அழிந்தான், ஆனா சபை நிற்கிறது. ஏன்னா சபையை அவர் உயர் கட்டுகிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சபை அழியாது. இந்த உலகமே அழியலாம், சபை அழியாது. ஏன்னா ஆண்டவர் பார்க்கிற சபை எதுனா நீங்களும் நானும் தான். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். அல்லேலூயா. ஆமென். கட்டடங்கள் அழியலாம், சபை அழியாது. அவர் வரும்போது அவருடைய சபை அவரை சந்திக்கும், அவரோடு கூட அவருடைய ராஜ்யத்தில் இருக்கும். நாம இடம் தான் மாறுவோம் ஒழிய நாம அழிவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு டிராவல் பண்ண போறோம், அவ்வளவுதான். கர்த்தருடைய பிள்ளைகள் டிராவல் பண்ண போறாங்க. சிலர் அப்படியே வந்துடுறாங்க, சிலர் நமக்கு முன்னாடி தத்தநேரி போய் பார்த்துட்டு வருவாங்க, அவ்வளவுதான். ஒரு சில விசிட்டிங் தான், ஒரு கல்லறைக்கு போய் விசிட் பண்ணிட்டு அங்க வந்துருவாங்க. சில விசிட்டிங் போயிருக்காங்க, அங்க கொஞ்ச நேரம் இளைப்பாற போயிருக்காங்க. ஆனா இயேசு வரும்போது, ஆமென், ஸ்தோத்திரம், அங்க போனவங்களும் வந்துருவாங்க, இங்க இருக்கிறவங்களும் நேரடியா அவரை சந்திச்சிருவோம். ஒரு இடமாற்றம் தான் ஒழிய சபை ஒருபோதும் அழியாது. சபைக்கு அழிவு இல்லை. சொல்லுங்க, சபைக்கு அழிவு இல்லை. அப்படிதான் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கிறோம். எபேசியர் 3:20-21 வாசிக்கிறோம். நான் வேண்டிக் கொள்வது நினைக்கிறதுக்கும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையில கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சதா காலங்களும் தலைமுறை தலைமுறைக்கு மகிமை உண்டாவதாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. 3வது, சபை இயேசுவே மையமா இருக்கிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். சபை ஏன் முக்கியம் அப்படின்னு தெரியுமா? சர்ச்சை ஏன் முக்கியப்படுத்துறோம் அப்படின்னா, எல்லாத்துக்குமே தலைவர் யாருன்னா எல்லாத்துக்கும் மனுஷனா இருப்பானா, சபைக்கு தலைவர் ஆண்டவர் தான். அவர் தான் மையம், அவர் தான் மைய புள்ளி. அவர் இல்லாம எதுவும் இல்லை. நீங்களும் நானும் எல்லாம் சேர்ந்து அவரை தான் உயர்த்துறோம். அவர் தான் பெரியவர், அவர் தான் மையமா இருக்கிறாரு. சபையில எல்லாரும் சமமா இருக்கிறோம். கர்த்தருக்கு மேல யாரும் இல்லை. நம்ம எல்லாருக்கும் மையமாய் ஆண்டவர் தான் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீங்க. ஒரு ஃபேக்டரி ஓனர் நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும், அவருடைய கம்பெனியில ஒரு செக்யூரிட்டி நம்ம சர்ச்சுக்கு வந்தாலும் பக்கத்துல தான் உட்காருவாங்க. அந்த ஓனர் சொல்ல மாட்டாரு, ஃபேக்டரி ஓனர், ஏண்டா எங்க நிக்கிற, கேட்ட நிக்க வேண்டிய ஏன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குன்னு ஓனர் சொல்ல முடியாது. அவர் சொல்லுவாரு, இல்ல அது கம்பெனியில தான் நான் கேட்ல நிப்பேன், இங்க வந்தா இயேசுவின் பிள்ளையா உட்கார்ந்து இருக்கேன். நீங்களும் இயேசு பிள்ளை, நானும் இயேசு பிள்ளை, ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம். சபையில் அப்படிதான். ஆமென், ஹல்லேலூயா. நம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் மையப்புள்ளி அவர் தான். பாஸ்டர் ஒருவேளை இங்க நிக்கிறவன ஒழிய, இந்த அமைப்புக்காக நிக்கிறவன ஒழிய, நான் உங்களோட பெரியவன் அல்ல. நம்ம எல்லாரும் சமமா தான் இருக்கிறோம். பாஸ்டர்களுக்காக மட்டும் ஒரு தனி பரலோகத்தை கர்த்தர் வைக்கல. ஆண்டவர் பாஸ்டர் மேல ஒரு அழைப்பு தான் வித்தியாசமே ஒழிய நம்ம எல்லாரும் ஒன்னா தான் இருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்க மேல என்ன தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கிறோ அதே தகுதியை பாஸ்டர்ட்ட எதிர்பார்க்கிறாரு. நீங்க என்ன செய்தா பரலோகம் போக முடியாதோ அதை நான் செய்தாலும் போக முடியாது.
பாஸ்டர் என்பதனால ஆண்டவர் அட்ஜஸ்ட் பண்ணி விடுகிறவர் அல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தர் சரியாய் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். ஆகவே எந்த விதத்திலும் சபைக்குள்ளே வந்துவிட்டால், ஆலயத்துக்குள்ளே வந்துட்டான், யாரும் யாரோடையும் பெருசா இல்ல. ஆமென், ஸ்தோத்திரம். நான் ஒரு தேவ தூதன் அல்ல, அல்லது நான் கடவுளுக்கு சமமானன் அல்ல. நான் உங்களைப் போல சாதாரண மனிதர்கள் தான். எவ்வளவு பிரசித்தி பெற்ற போதகரா இருக்கலாம், பெண்ணியனா இருக்கலாம், எவ்வளவு பெரிய போதகரா இருக்கலாம், தேவனுடைய ஊழியக்காரர், அவருடைய அழைப்புக்காக அவரை மதிக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில எல்லாரும் சமமாக இருக்கிறோம் என்பது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஒன்று சொல்ல போனா இயேசு மையமா இருக்கிறார், அவர் தான் மைய பொருளா இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டியதில்லை. நான் இன்னும் சொல்ல விரும்புகிறேன், சபை சில விஷயங்களுக்காக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, சபை என்பது மந்தைக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு. சபை அப்படின்னா என்னன்னா, அது ஒரு மந்தை, ஆட்டு மந்தை. அதுக்கு அடையாளமா பைபிள்ல சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் நடபடிகள்ல 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை படிக்கிறீங்களா? அப்போஸ்தலர் 20:28. ஆகையால் உங்களை குறித்தும் உங்கள் தேவன் நம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட தம்முடைய சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்தாவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்க. சபை என்னது? எங்க சொல்லுங்களேன். மந்தை. மந்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? மந்தை பார்த்திருக்கீங்களா? சோத்திரம். பார்த்தா இங்க ஒரு ஆட்டு மந்தை ஒண்ணு என்ன செய்யுது, கிருபா சிஸ்டர் வீட்டு பக்கத்துல இருக்கு. மயாம ஆட்டு கத்திக்கிட்டே கிடக்கும். குஷ்புவை கொண்டு உள்ள போட்டாங்களா ஒரு நாள், அது பேப்பர்லாம் போட்டிருந்தாங்க. அந்த அம்மா ஒரே அழுக, இனியே ஆடு மாடு மாதிரி உள்ள விட்டாங்க அப்படின்னு. ஸ்தோத்திரம். அது ஒரு மண்டபம் கூட உள்ள இருக்கு, அதனால அந்த மண்டபத்தில் அடைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, மந்தையா. ஸ்தோத்திரம். சபை அப்படின்றது ஒரு மந்தை. அப்ப நம்ம யாரு? என்னங்க சொல்ல கஷ்டமா இருக்கா? நம்மலாம் ஆடுன்னு சொல்லியிருக்காரு ஆண்டவர். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல சொல்றாருல, நானே நல்ல மேய்ப்பன். நமக்கு ஒரு மேய்ப்பன் உண்டு, நமக்கு ஒரு மந்தை உண்டு. அந்த மந்தைக்குள்ள நம்ம ஆடுகளாக இருக்கிறோம். மந்தை எவ்வளவு முக்கியம், அவ்வளவு முக்கியம் சபை முக்கியம். ஆடுகளுக்கு மந்தை எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் விசுவாசிகளுக்கு சபை முக்கியம். ஏன்னா ஒரு ஆடு மந்தைக்குள்ள இருந்தாதான் பாதுகாப்பு, மந்தைக்குள்ள இருந்தாதான் பாதுகாப்பு. மந்தைக்கு வெளியில ஆட்டுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்கதான் புல் மேய்ஞ்சாலும் கடைசியில மந்தைக்குள்ள கொண்டு அந்த ஆடு பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே மந்தை மிக மிக அவசியம்னு வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு சொல்றார். 1 பேதுரு புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும் போது, உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும். ஆமென், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பாருங்க, கட்டாயத்துக்காக, இது பாஸ்டர்ஸ்க்காகலாம் சொல்லிட்டு வர்றாரு, மேய்ப்பனுக்கு சொல்றாரு, சபை பாஸ்டருக்கு, நீங்க கட்டாயத்துக்காக ஆடு மேய்க்காதீங்க, மனப்பூர்வமா செய்யுங்க. அல்லேலூயா. கட்டாயத்துக்கு செஞ்சா ஒழித்து விட்டு போயிடுவாங்க, ஆனா மனப்பூர்வமா செஞ்சா சபையில போதகரா இருக்க முடியும். அப்புறம் சொல்றாரு, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடு. அல்லேலூயா. பல நேரங்கள்ல சபையாகிய மந்தையை காப்பாற்றுகிற மேய்ப்பனுக்கு பல சோதனைகள் வருவதுண்டு. ஆனா ஒரே ஒரு நோக்கம், அவலட்சணமான ஆதாயத்திற்காக, பணத்திற்காக மந்தை மேய்ப்பதல்ல, உண்மையாகவே தேவனுக்காக மந்தையை மேய்ப்பதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. பணம் வரும் போகும், கிடைக்காம இருக்கலாம், நினைச்சது நடக்காம இருக்கலாம், அதை முக்கியப்படுத்துறதே இல்லை. கொடுக்கிறவன் கொடுக்கலாம், சில கொடுக்காமலும் போகலாம், அதை பற்றி ஏன் கொடுக்கலன்னு கேட்பதில்லை. ஆனால் ஸ்தோத்திரம், தேவன் என்ன செய்யறாருன்னா போஷிக்கிறாரு. நம்ம நோக்கம் மந்தையை சரியா என்ன செய்யணும், மேய்க்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்திருக்கிறாரு. மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா, யோவான் 10:11 பாத்தீங்கன்னா, நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறானாம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அதே போல ஒரு சபை மேய்ப்பனும் தன் ஆடுகளுக்காக தியாகம் பண்ணதுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆடுகள் என்ன செய்யுது அப்படின்னா, மேய்ப்பனுக்கு ஆடுகள் என்ன செய்கிறதுன்னா, யோவான் 10:4 சொல்லியிருக்கு, அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவருக்கு பின் செல்கிறது. ஆமென். மந்தைக்குள்ள இருந்தாதான் ஆடு பாதுகாப்பானது. மேய்ப்பனுடைய வார்த்தைகளை கேட்கும். மந்தைக்குள்ள இருந்து அந்த மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டு அந்த மந்தை மேய்ப்பனோடு நல்லா பழகிறது. மேய்ப்பனுடைய ஒரு காலடி சத்தத்தையும் புரிந்து கொள்கிறது.
மேய்ப்பனுடைய பாதையை பின் செல்கிறது. மேய்ப்பன் போகிற பாதையில போகும். அன்பானவர்களே, நாம் சபைக்குள்ள இல்லைன்னா, மந்தைக்குள்ள இல்லை அப்படின்னா ஆடு அது ஸ்தோத்திரம் சரியாக அமையாது, மேய்ப்பனை பின்பற்றாது, தன் இஷ்டப்படி வாழும். நீங்க பார்த்திருக்கீங்களா? மந்தைக்கு போனீங்கன்னா அன்பானவர்களே, மந்தைக்குள்ள ஆடு நிற்கும். ஆனா அதுல ஒரு வால் ஆடுலாம் உள்ள இருக்கும். வால் நிறைய பெரிய வாளா இருக்கும். அது என்ன செய்யும்னா, உள்ள இருந்து வேலி என்ன செய்யும், அது தாண்டும். மந்தைக்குள்ள இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. வேலையை தாண்டி அப்படி எட்டி 2 காலையும் மேல வச்சு எட்டி பார்க்கும். அங்க நிறைய பசும்புல்லாம் தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். சுத்தி எவ்வளவு பசும்புல் தெரிஞ்சாலும் எப்ப ஆண்டவன் மந்தையின் அந்த கதவை திறக்காரா அது வரைக்கும் உள்ள நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். ஹல்லேலூயா. மந்தைக்கு கட்டுப்பட்டு வாழ்றது. சபைக்குள்ள சில கட்டுப்பாடுகள் இருக்கும். சபையில கட்டுப்பாடு இல்லைன்னா அது சபையா இருக்க முடியாது. எங்கே கட்டுப்பாடுகளும் ஒழுக்கமும் நீதியும் நேர்மையும் இருக்கோ அங்கதான் உண்மையாகவே தரம் இருக்கும். தரமான ஒரு சபையா இருக்கணும்னா அங்க கட்டுப்பாடுகள் இருக்கும். ஆகவே அது ரொம்ப அவசியம், தேவை. வெறும் ஆசீர்வாதங்களை மட்டும் ஒரு சபை பேசினால் அது மந்தையாக இருக்க முடியாது. ஒரு மந்தைக்குள்ளே, சபைக்குள்ளே சத்தியத்தை போதிக்கிறோம், வசனத்தை போதிக்கிறோம், பாவத்தையும் நீதியும் குறித்து கண்டித்து உணர்த்துகிறோம். சில நேரங்கள்ல நீங்க செஞ்ச தவறுகளை சுட்டி காண்பிப்பது போல இருக்கும். நீங்க வசனங்களுக்கு கீழ்ப்படிங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஸ்தோத்திரம். செய்தியை, கர்த்தருடைய வார்த்தைகளை யாருக்கோ என்று எண்ணாதிருங்கள், அது நமக்கானது என்று எண்ணுங்கள். பாஸ்டர் பேசுறதாக நினைக்காதீங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஒரு பெரிய சோதனை என்ன அப்படின்னா, பல நேரத்தில் நான் பார்த்திருக்கேன், அதுக்கு சோர்ஸ் வழி என்னன்னு எனக்கும் தெரியல. நான் ஏதாவது அதுக்கு தீர்வு ஏற்படுமான்னா எனக்கு புரியல. பல நேரங்கள்ல ஸ்தோத்திரம், சபையில பிரசங்கம் பண்ணும்போது மக்களுக்கான செய்தியை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். ஆண்டவர் மக்களோடு பேசுகிறார். பல நேரங்கள்ல வீட்டுல ஒரு சண்டை நடந்திருக்கும். அந்த சண்டையில பாருங்க, சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்த உடனே பிரசங்கத்துல குறிப்பிட்டு சில விஷயத்த சொன்ன உடனே வீட்டுக்கு போன உடனே சண்டை. மறுபடியும் என்ன சண்டை, நீ எதுக்கு பாஸ்டர்ட்ட போய் சொன்ன அப்படின்னு அந்த சிஸ்டர்கிட்ட பெரிய பிரச்சனை. ஒரு நாள் அந்த சிஸ்டர் அவர்கிட்ட பிரச்சனை. இப்படி வீட்டுக்குள்ள சண்டையும் குழப்பங்களும் ஏற்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தர் பேசினாருன்னு என்ன செய்யல, ஏத்துக்கிடல. ஸ்தோத்திரம். நான் என்னங்க செய்வேன், அந்த சிஸ்டரும் என்கிட்ட சொல்லல, அந்த பிரதரும் என்கிட்ட சொல்லல, கர்த்தர் சொல்றத நான் சொல்றேன். நானே ஒரு செய்தி ரெடி பண்ணிட்டு வந்தாலும் இடையில நமக்குள்ள ஆண்டவர் சொல்ல, என் பிள்ளை வரத்து ஒரு மாதிரி வாரா, இதை போட்டு விடு அப்படின்னு கர்த்தர் மனசுல என்ன செய்யறாரு, இடையில சொருக்கி விடுறாரு. வார்த்தைகளை ஆண்டவர் தர்றாரு. அந்த வீட்டுக்காரர் அந்த அம்மாவை போட்டு, நீ எதுக்கு போய் சொன்ன, நாங்க சொல்லலையேங்க, நீ சொல்லாம எப்படி அவருக்கு தெரியும், நீ போன போட்டிருப்ப, இதே பொழப்ப என்னை கேவலப்படுத்தணும்னே பாஸ்டர்ட்ட சொல்றியான்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு அவர்கிட்ட. நீங்க எதுக்கு நான் கெட்ட வார்த்தை பேசுறது ஆண்டவர் பாஸ்டர்ட்ட போய் சொன்னீங்க? இதெல்லாம் பாஸ்டர்ட்ட போய் சொல்லக்கூடிய விஷயமா இது? அவர் என்ன நினைப்பார் அவரு அப்படின்னு அந்த அம்மா அவர்கிட்ட சண்டை. அது வேற குடும்பம், இது வேற குடும்பம். என்கிட்ட தகவல் வந்த போது நான் சொன்னேன், என்னையா நான் செய்யறது, இதுக்காக நான் பேசாம இருக்க முடியுமா? நான் ஒன்றும் உங்களுக்கு சொல்றேன் அன்பான, நான் உண்மையா எப்போதும் யாருக்காகவும் நான் குறிப்பிட்டு பிரசங்கம் பண்ணுவதில்லை. நான் சில நேரம் தனியாக கூப்பிட்டு பேசிடுவேன். ஆனால் பிரசங்கத்து மூலமா யாரையாவது குத்தணும் அல்லது யாராவது சொல்லணும் அப்படிலாம் செய்தியை நான் கொடுக்குறேன். தேவனுடைய சத்தியத்தை நான் பேசுறேன். யாருக்காவது ஊசி குத்துற மாதிரி மறைமுகமா பாஸ்டர் இவ்வளவு நேரத்துக்கு யாராவது சொல்லு, எங்க மாமியா அன்னைக்கு வருது பாஸ்டர், ஒரு போட்டுருங்க அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா அப்படி நான் செய்யறது இல்லை. அப்படி யாரும் சொல்லியிருக்கேன்ட்ட, என்ன சொல்லியிருக்கு, பாஸ்டர் இந்த மாதிரி நடக்க போடுங்க அப்படி சொன்னாவே அந்த டாபிக்கே பேச மாட்டேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் சொல்லி நான் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையை பிரச்சனையாகும். எனக்கு தெரியும். ஒருத்தர் சொல்லி சொன்னா உண்மையா அது நாம சொல்றோம்ல, அது நடக்காது. அந்த வார்த்தை மாம்சத்தில் வருதுல்ல, அது வேலை செய்யாது. எனக்கு நல்லா தெரியும். அல்லது மனைவியோ கணவனோ பாஸ்டர் இப்படி எல்லாம் பண்றாரு, நீங்க 2 வார்த்தை அந்த மனுஷனுக்கு போட்டு விடுங்க, திருந்த மாட்டேக்காரு சொல்லுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு ஆள் சொல்லி நான் சொன்னேன்னா அது மாம்சத்தில் வர்ற வார்த்தை. அந்த வார்த்தை என்ன செய்யும்னா காய ஆற்றாது, என்ன செய்யும், காயமாக்கும், காயம் ஆற்றாது. ஆனா ஆண்டவரே கொடுக்கிற வார்த்தையா இருந்தா அது காயம் ஆற்றும். அதுதான் மக்களை ஊண்டி கட்டும், அதுதான் மக்களை மாற்ற முடியும். இன்னைக்கு இந்த காலையில தேவனுடைய பிள்ளைகளை அதே மாதிரி யாரா பிரசங்கியார் வந்தா கூட நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நான் என்ன பிரசங்கம் கேட்பாங்க, சபைக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்யுங்க, பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுக்குறோ அதை பிரசங்கம் பண்ணுங்க. குடும்ப முகாம்னா குடும்ப முகாம், குடும்பம் சார்ந்து தேவன் உங்கள்கிட்ட என்ன பேசணும் அவங்க கேட்பாங்க. சபைக்கு என்ன தேவை இருக்குன்னு கர்த்தர் உங்க கூட பேசுவார், நீங்க பேசணும்னு சொல்லுங்க. யாரா சொல்லி எடுத்து பேசுவது எப்பவுமே ஆசீர்வாதமா இருக்காது. நான் சொல்லுகிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அது உங்களை பற்றி சொல்லுமானால் அதை ஆண்டவருடைய வார்த்தையா நீங்க எடுத்துக்கோங்க.
அப்பதான் அந்த வார்த்தை உங்களுக்கு பயன்படும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க வசனத்துக்கு எதிர்த்து நிக்காதீங்க. உங்க தவற, உங்க பிரச்சனைய, உங்களுடைய வார்த்தைகளை, நீங்க போற பாதையா குறிச்சு தேவன் கண்டித்து உணர்த்தினார்னா, அப்பா நான் சரணடைகிறேன்னு அவர்கிட்ட விழுந்துருங்க. அவர் தூக்கி எடுப்பாரு. ஆனா ஒரு நாளும் ஏன் என்னைய பத்தி பேசுற நினைக்காதீங்க. உங்க தவறுகளை ஆண்டவர் சுட்டி காட்டும் போது இது யாருக்காகவோ என்று தள்ளி விடாதீங்க. இல்ல மாம்ச வார்த்தைகளாக என்னாதுருங்க. உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆடுகள் தன் மேய்ப்பனுடைய சத்தத்தை என்ன செய்யுமா? கேட்குமா. இரண்டாவது சபை எப்படிப்பட்டதுன்னா மணவாட்டி சபை. சபையை மணவாட்டிக்கு ஒப்பிட்டு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, சபையா மணவாட்டி. யார் மணவாட்டி? நான் மணவாட்டி. மணவாளன் யாரு? ஒரு மணவாளுக்கு இத்தனை மணவாட்டியா? நீங்க அந்த மாதிரி பெறப்படாது. நீங்க நினைக்கிற மாதிரி உலக பிரகாரம் கல்யாணம் கிடையாது. இது ஒரு உதாரணம் தான். ஆண்டவர் ஸ்தோத்திரம் எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறான், சரீரத்துக்கு அவரே ரட்சகர்னு சொல்லியிருக்கு. ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, மணவாளன் இயேசு மணவாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்படி இருக்க தேவன் கிருபை செய்வாராக. அது ஒரு அடையாளம். ஒரு மணவாட்டி மணவாளனுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கிறோம். சபை மணவாட்டி மணவாளனை கிறிஸ்துவுக்கு பிரியமா இருக்கணும்னு நினைக்கணும். அதுதான் அன்பு ஐக்கியமும் தொடரும் இல்ல. அதைத்தான் ஒப்புமையா ஆண்டவர் இங்க பைபிள்ல சொல்லி வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். மணவாளனை சந்திக்கிற மணவாட்டி எப்படிப்பட்டவளாக இருப்பாள்? அவள் அலங்கரிக்கிறவளாக இருப்பாள் மணவாட்டி. அதை பார்த்துருக்கீங்களா? இப்பெல்லாம் ரொம்ப அலங்காரம் ஆயிடுச்சு. பியூட்டி பார்லர் வந்ததுல இருந்து ஆளையே மாத்திடுறாங்கன்னு சொல்லுவேன் நான். வேற ஆளை எப்பவும் நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் போறேன், என் பிள்ளைகளே மாத்திட்டாங்க. ஃபுல்லா மூஞ்சி அடையாளம் பார்த்தாங்க, அந்த மாதிரி இல்லை, வேற ஆள் மாதிரி தான் இருக்கு, கொண்டு வந்துடுறாங்க. இன்னைக்கு வேண்டாம்னா யாரு கேட்கா? பியூட்டி பார்லர் கட்டாயம் பொண்ணு பியூட்டி பார்லர் போயிட்டு தான் அங்கே வருது. நான் கேட்டுருவேன், எத்தனை மணி நேரமா ஆகும் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு? அப்போ சொல்ல 3 மணி நேரம் ஆகும். அப்போ அதுக்கு அந்த 3 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்க மண்டபத்துக்கே போயிருங்க, லேட் ஆகிடக்கூடாது மணவாட்டி வர்றதுக்கு. அதனால நான் இந்த பியூட்டி பார்லரையும் மணவாட்டி ஏன் சொல்றேன் அப்படின்னா, அந்த மணப்பெண்ணுக்கு திருமணம் எவ்வளவு முக்கியம், சந்தோஷமான விஷயம். ஆனா அந்த மணப்பெண் அலங்காரப்படுத்தி அழகா பார்த்து நிக்கிற எல்லாரும் சூப்பரான்றாங்க. ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டது அந்த பெண்ணு யாருக்காவது தெரியுமா? நீங்க யாராவது பார்த்துருக்கீங்க பியூட்டி பார்லர் பொண்ணு அலங்காரம் பண்ணி பார்த்துருக்கீங்களா? அல்லேலூயா. நான் பிரைசியை பார்த்தேன் பக்கத்துல இருந்து. அல்லேலூயா. உட்கார வச்சா பெயிண்ட் அடிச்சு பட்டி பார்த்து லப்பம் பார்த்து பெயிண்ட் எல்லாம் அடிச்சு எடுத்து கொண்டு வர்றதுக்கு இது மாதிரி 3 உட்கார்ந்த இடத்துல ஓர் அடிச்சிடும். அலங்காரம் பண்றதுக்கு நேராவது சில கஷ்டங்கள்லாம் இருக்கு. உங்களுக்கு இப்ப பட்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். பரிசுத்த ஆவியானவர் நம்மளை பட்டி பார்க்கிறாரு. நம்மெல்லாம் மணவாட்டி. நம்ம பரிசுத்த ஆவியா நம்மளை பட்டி பார்த்து ரெடி பண்ணி எல்லாம் ஆயத்தப்படுத்தி மணவாளன் வரும்போது அவர் முன்னாடி கொண்டு நிறுத்துற வேலை பரிசுத்த ஆவிக்கு. சில நேரம் அலங்காரம் பண்ணும்போது கொஞ்சம் வலிக்கும், அப்படித்தானே? அல்லேலூயா. சில நேரம் வலிக்கும், கஷ்டமா இருக்கும், போர் அடிக்கும், வேர்க்கும், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோ எளிதல்ல அலங்காரம் பண்றது. மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக ஆயத்தம் பண்றது, ஜோடிப்பது எளிதல்ல, அது கஷ்டம். ஆனா அந்த கஷ்டத்தையும் பெருசா எடுக்காம பொறுமையா இருந்தா பரிபூர்ண ஒரு மணவாட்டியா அவர் முன்னாடி போய் நம்ம எல்லாம் நிற்க முடியும். ஆமேனா காணும், அல்லேலியா காணும். எபேசியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. கிறிஸ்துவே தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். சபை அப்படின்றது சரீரம். பாருங்க, 3வது சபை எதுக்கு அடையாளமா இருக்குன்னா சரீரத்துக்கு அடையாளமா இருக்கு. சரீரத்தின் தலை யாருன்னா கிறிஸ்து. சரீரத்தின் தலை 1 Corinthians 12 நம்ம விவரமா எழுதப்பட்டிருக்கிறது. சபை சரீரமா இருக்கு, கிறிஸ்துவே தலையா இருக்கிறார்.
நம்ம எல்லாரும் சரீரத்தின் அவயவங்களா இருக்கிறோம்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. 1 கொரிந்தியர் 12:27 நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாயிருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 18ஆம் வசனம், தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்களை ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார். யார் வச்சாங்களாம்? யார் வச்சா சரீரத்தில் அவயவங்களாக? எங்க நீங்க சொல்லுங்க, யார் வச்சா? தேவனே வச்சிருக்காரு. சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களையும் ஃபிட் பண்ணிருக்கு. யார் ஃபிட் பண்றான்னு அவர் தான். அந்த அவயவங்கள் யாருன்னா நீங்க தான். உங்களை இந்த சபையில தேவனே என்ன பண்ணிருக்கிறாரு? ஆமா, ஸ்தோத்திரம். அந்த அக்கா கூப்பிட்டு வந்தாங்க, இந்த அக்கா கூப்பிட்டு வந்தாங்க இல்ல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்காரு நினைங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எங்கேயோ இருந்து இப்படி வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ரட்சித்திருக்கிறாரு. தேவன் சபையிலே ஒரு அவயமாக தேவன் வைக்கிறாராம். அன்பானவர்களே, கிறிஸ்து தலையா இருக்கிறாரு, நாம் அவயவங்களா இருக்கிறோம். ஒண்ணு இந்த சரீரத்துக்கு அடையாளமா சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, 13ஆவது வசனத்தை படிச்சீங்கன்னா, நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம்னு எழுதப்பட்டிருக்கு. வெவ்வேறு ஆளா இருக்கிறோம், வேறுபாடு இல்லை. வெவ்வேறு மதத்தை சார்ந்த, வேற ஜாதியை சார்ந்தவங்க, வெவ்வேறு குடும்பத்தை சார்ந்தவங்க, ஆனா இப்ப எல்லாரும் ஒரே இடத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 பிச்சைக்காரன் சண்டை போட்டானா, கோயில் வாசல்ல படுத்து கிடக்கான் 2 பிச்சைக்காரன். தள்ளிப்பட்டுட்டான் ஒருத்தன். எதுக்கு நான் தள்ளிப்படுக்கணும்? நீ வேற ஜாதி, 2 எடுக்கிறது பிச்சை. ஆனா அவங்க ஜாதி பக்கத்துல பிச்சை, ஒரு பிச்சைக்காரன் இன்னொரு பிச்சைக்காரன் பக்கத்துல என்ன செய்யக்கூடாதான்? நம்ம எல்லாரும் யாருன்னா ஒரு பிச்சைக்காரன மாதிரி தான் பாவியா கிடந்தோம். நம்மளை கழுவி சுத்தமாக்கி அவருடைய பிள்ளையா மாத்திருக்காரு. அதுக்கப்புறம் தள்ளி உட்காருன்னு சொல்லக்கூடாது. பக்கத்துல கை கொடுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுங்க. இதெல்லாம் அப்படியே ஒரு முறைச்சி கழிச்சு பாக்குறீங்க. நம்ம எல்லாம் ஒண்ணு பிரதர், நம்ம எல்லாம் ஒண்ணு. எங்க சொல்ல மாட்டேங்க, நான் தான் கத்திட்டு இருக்கேன். சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒண்ணுங்க. பிரைஸ் தி லார்ட். கிரேக்கராயினும் இல்லை, யூதராயினும் இல்லை, சுயாதீனரெல்லாம் அடிமை இல்லை, எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோன்றாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ கிறிஸ்துக்குள் வாழ முடியாது. சபை அவ்வளோ அவசியம். ஏதோ ஒரு நாளைக்கு வந்தேன், 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்தேன், வருஷத்துக்கு கிறிஸ்மஸுக்கு வந்தேன், அது சபையோடு ஒட்டி இல்லை, தனியா நிற்பது அல்ல. சபையோடு ஜாயின் பண்ணாதான் அது வளர முடியும். அப்பதான் ரத்த ஓட்டம் இருக்கும். தனிச்சு நிற்க முடியாது. அவர் இல்லாம, சபையோடு இல்லாம வளர முடியாது என்பதை மறந்துடக்கூடாது. 2வது, இந்த ஒரு சுண்டு விரல் ஒருத்தரா இருக்கலாம், நாம் பெருவரலா இல்லையே நினைக்க வேண்டியதில்லை. அன்பானவர்களே, தேவன் உங்களை வச்சதுக்காக ஸ்தோத்திரம். எதிலும் மதிப்பு குறைவானது ஒன்றும் இல்லை என்று வேதவசனத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். சிலது அப்படி நமக்கு தெரியும், குறைவுள்ளதாக தெரியும், ஆனா அது நிறைவுள்ளதாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். சில நேரங்கள்ல சுண்டு விரல் தான் முக்கியமானதாக தெரியும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் சபை சரீரத்துல ஒண்ணுக்கொண்ணு ஒத்தாசையா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஃபெல்லோஷிப் இல்லைன்னா ஒண்ணும் இல்லை, எல்லாரும் எல்லாரோடும் பழகணும். பாருங்க, கால் தட்டி சப்போஸ் கால் விரல்ல ஒரு அடிபட்டுருச்சுன்னா என்ன நடக்குது? என்ன மற்ற சரீரத்தின் அவயங்களா என்ன சொல்லுது? உனக்கு தானே அடிபட்டுச்சு, எனக்கு என்ன அப்படின்னு இருக்கா? இல்லை. உடனே என்ன நடக்கும்? வாய் அம்மான்னு சொல்லும், இல்லைன்னா ஆண்டவரேன்னு சொல்லும். இந்த வாய் சும்மா இருக்குமா? வாய் சும்மா இருக்காதுங்க. அங்க அடிப்பட்டதுக்கு இங்க வாய் பேசுது. அது மாதிரிதான் ஒரு ஆளுக்கு ஒண்ணுன்னா ஒரு விசுவாசி என்ன செய்யணும்? வாய் திறந்து ஆண்டவரே காப்பாத்துன்னு ஜெபம் பண்ணணும். அவங்களுக்காக வாய் பேசணும், வாய் பேசணும். வாயா இருக்கிறவங்க எல்லாம் பேசணும். ஆமென். சிலர் உங்களை வாயா வச்சிருப்பார், ஜெபிக்கிறதுக்கு உங்களை வச்சிருப்பார் ஆண்டவர். நீங்க அந்த ஒரு கால் விரல் தானே, அது நமக்கு என்னதானே, அது அங்கிருந்து ஒரு 6 அடி தூரத்தில் இருக்கு, 5 அடி தூரத்தில் இருக்குன்னு விட்டுறக்கூடாது. அந்த சுண்டு விரலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அல்லேலூயா. அடிப்பட்ட உடனே ஜில்லுன்னு ஏறின உடனே கண்ணு என்ன செய்யும்? கலங்கும், தண்ணி வருந்துரும். வழியில வருமா? அடிச்சு அடியில தண்ணி இங்க வருது, எங்க அங்க அடிச்சு இங்கே தண்ணி வருது. ஆமாங்க, ஜாயிண்ட் ஆயிருக்கு. கிறிஸ்துவின் சரீரத்துல ஜாயிண்ட் இருந்தா தண்ணி வரும். ஜாயிண்ட் இல்லைன்னா கிடக்குது, ஆடினால ஆட்டம் கடுத்த குட்டுப்பாருல ஆண்டவர் அப்படி சொல்லும். ஜாயிண்ட் இல்லைன்னா அந்த வாய் என்ன சொல்லும் தெரியுமா? ஆமா, வந்தாலும் ஒரு மாதிரி பரபரப்பா வந்தாலும் சர்ச்சைக்கு அன்னைக்கே பார்த்தேன், அப்படி போட்டு வந்தாலும் புருக்கு செயினை போட்டு கொடுத்தாரு ஆண்டவர் அடி, அப்படி சொல்லும். ஆனா சபையோடு ஜாயின் பண்ணிட்டானா
அங்கங்க நரம்பு டச் ஆகிடும். காலில் பட்ட அடிக்கு கண்ணு கலங்கி தண்ணி வரும். வாய் அப்பா அம்மான்னு கூப்பிடுது, சத்தமிடுது. முதுகு என்ன செய்யுது? எனக்கென்னு நிற்காது, அது வளைஞ்சு கீழே குனியுது. கை உடனே அங்கே வேகமாக போகுது. கையை கழுவிட்டு வரோம் ஆசிபேஷனில், அப்படிலாம் எனக்கு வராது. கை உடனே கை போய் காலை என்ன செய்யும்? தொடும். அல்லேலூயா. காலை போய் நீ நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு வா அப்படின்னு அனுப்பாது. இந்த கையே அந்த காலை தொட்டு தடவி கொடுக்கும். வீக்கமா, ரத்த காயமா, ரத்த கட்டா, அந்த கையை வச்சு லேச தடவி கொடுக்குது பாருங்க. அந்த கையா உங்களை கர்த்தர் வச்சிருப்பார். சில நேரத்துல காயப்பட்டு வருகிற மக்களுக்கு நீங்க தான் காய மாற்றணும், நீங்க தான் தடவி கொடுக்கணும், நீங்க தான் ஆறுதல் படுத்தணும். கவலைப்படாதீங்க, நீங்க தொடர்ந்து வாங்க, ஆண்டு உங்க கண்ணீரை துடைப்பாருன்னு நீங்க அவங்களுக்கு ஆறுதல் காய மாற்றுகிற கரமாக உங்களை தேவன் உங்களை வச்சிருப்பாருங்க. இந்த தொடர்பு இருந்தா நீங்க சரீரத்துல ஜாயிண்டா இருந்தா, ஒரு உறுப்பு காயப்படும் போது, ஒரு விசுவாசி காயப்படும் போது உங்களுக்கு வலிக்கும், உங்களுக்கும் வலிக்குங்க. உங்களுக்கும் அது உங்க பிரச்சனையாவே உங்களுக்கு தெரியுங்க. மற்றவங்க பிரச்சனைய உங்க பிரச்சனையா அது காண்பிக்கும். ஏனென்றால் ஒரே சரீரத்தில் இணைஞ்சிருந்தா ஒரு உறுப்பு பாதிப்படா மற்ற உறுப்புகளும் சேர்ந்தே பாதிக்கப்படும். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த தலையில எங்கேயாவது ஒரு கட்டி வந்தா கழுத்துக்குள்ள என்ன செய்யுது பாருங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அரணையா, நெறியா, பதவளையா, ஏதோ பல பேர் அதுல இருக்கு. இங்கெல்லாம் புண்ணே கிடையாது, புண்ணு வேற எங்கேயோ, ஆனா இங்க அடிக்குது. அல்லேலூயா. அங்க தொட்டா இங்க அடிக்கின்றாங்கல்ல, அண்ணனை தொட்டா தம்பிக்கு அடிக்கும். இங்க அண்ணன் தம்பி தானே உட்கார்ந்து இருக்கிறீங்க, ஒரு ஆளை தொட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, என்ன அர்த்தம் தெரியலையே, ஜெபம் பண்ணாம கிடக்கீங்களே. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அடிபட்டு ஒரு வாரம் ஆகி போச்சு, ஆனா கை தானா இடையில போய் தடை பாக்கு, வீக்க குறைஞ்சிருக்கான்னு பாக்குதா, ஒரு கை போய் பாக்குதா. அது மாதிரி தான் ஒரு வாரம் கழிச்சு வராங்களா, சிஸ்டர் போன வாரம் ஏதோ அடிபட்ட மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு, இப்ப நல்லா இருக்கீங்களா, போன வாரம் கேள்விப்பட்ட ஏதோ விழுந்துட்டீங்களாம்ல, என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி கேக்குது இல்ல, அது ஒரு ஜாயின் பண்ண ஒரு உறுப்பு. ஹல்லேலூயா. ஜாயின் பண்ணியிருந்தா தற்செயலாவே கை போய் பார்க்கும், காயம் குறைஞ்சிருக்கா அப்படின்னு தொட்டு பார்க்கத்தான் செய்யும், கண்ணு பார்க்கத்தான் செய்யும், அது கேட்கத்தான் செய்யும். அதுதான் சபையாகிய சரீரத்துல இணைஞ்சிருக்கிற விசுவாசிகளாக அவயங்களாக இருந்தா அது 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 உணர்வுள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்க யாராவது உங்க பக்கத்துல எப்பவும் உட்கார ஒரு சிஸ்டர் இன்னைக்கு ஞாயிற்றுல வரல அப்படின்னா, நீங்க ஆமென் ஸ்தோத்திரம், ஆட்டோமேட்டிக்காவே யாரும் சொல்ல வேண்டியது இல்ல, நீங்களே அதை பார்ப்பீங்க. ஐயோ அந்த சிஸ்டர் வருவாங்க, ரெகுலர் என் பக்கத்துல உட்காருவாங்க, இந்த வாரம் வரல அப்படின்னு அவங்களுக்கு போன் பண்ணி பேசி ஏன் வரலன்னு கேட்பீங்க. ஏன்னா உங்களால் சும்மா இருக்க முடியாது. ஏனென்றால் அவங்க நரம்பு உங்க நரம்பு உங்களோடு கூட தொடர்புல இருக்கு. நீங்களும் அவங்களும் ஜாயின் பண்ணி கிறிஸ்துவின் சரீரத்துல ஒன்னா இணைஞ்சிருக்கிறீங்க. அதனால அவங்க இல்லைன்னா உங்களுக்கு பாதிக்கும். பிரைஸ் தி லார்ட். அவங்க இல்லைன்னா உங்களுக்கு பாதிக்கும். அதுதான் ஒன்னா சேர்ந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12:25 சொல்லியிருக்கு, சரீரத்திலே பிரிவினை உண்டாயிராமல் அவயவங்கள் ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு, நல்லா கவனிங்க, ஒன்றை குறித்து ஒன்று கவலையா இருக்கும்படிக்கு தேவன் கணத்தில் குறைவுள்ளதற்கு அதிக கணத்தை கொடுத்து இப்படி சரீரத்தை அமைத்திருக்கிறார். சபையில நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உறுப்பு, தலைன சுண்டு வரலா இருக்கலாம்னு சொன்னாலையா, சாதாரணமா இருக்கலாம், ஒருவேளை கால் வரலா இருக்கலாம். என்னை கை வரலா வைக்காம கால் வரலா கர்த்தர் வச்சுட்டாரு, நான் இனிமே நடக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபை என்பது ஒரு தனி மனிதரால் நடக்கல. இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குதுன்னா அதுக்கு 10-20 பேரு ஒர்க் பண்ணதுனால தான் இந்த ஆராதனை நடக்கு. எத்தனை உங்களுக்கு தெரியுமா? அது நீங்க நினைக்கிறீங்க சூப்பர் ஆயிடுச்சு, எல்லாம் நீட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஆனா இந்த செய்யறதுக்கு 20 பேர் பாடுபட்டு இருக்கிறாங்க. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். பெருக்க வைக்க அவரவருடைய வேலைகளை ஒவ்வொன்றா செய்யறதுக்கு ஸ்தோத்திரம். அதுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்டம் நேற்று ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கீபோர்டு வாசிக்க, கிட்டார், இது பேட் வாசிக்க, EB மைக் சிஸ்டம், கேமரா பண்றதுக்கு, லேப்டாப் போடுறதுக்கு, இப்படி பல ஒவ்வொரு ஆராதனைகளுக்கும் ஒவ்வொருத்தருடைய பங்கு, இப்படி பல பங்குகள் இருக்கிறதுனால தான் சபை நடக்க முடியுது. எல்லா ஒரு சரீரத்தின் எல்லா அவயங்களும் அவங்கவுங்க பொறுப்புகளை தனித்தனி நிறைவேற்றிட்டா சரியாகும். அல்லேலூயா. ஒரு சாப்பாடு சாப்பிடனா கூட எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு உணவு சாப்பிட்றதுக்கு இந்த வாய் மட்டும் போதுமாங்க? வாயை மட்டும் சாப்பிட்டீங்களா? வேற ரோடோ வாயை தட்டில் வச்சே இப்படியே ராவ வேண்டியதுதான். சாப்பிட்றதுக்கு வாய் மட்டும் போதுமாங்க? இல்லைங்க. அல்லேலூயா. இந்த கை ரொம்ப ரொம்ப அவசியப்படுது. கை இல்லாமல் சில சாப்பிட்றது நீங்கள் பார்த்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கல்ல, தட்டில் இருந்து. அதுக்கும் 5 விரல் தேவைப்படுது, அதை எடுத்து சாப்பிட்டா தான் நல்லா போகுது. சிலர்லாம் இப்படியே சாப்பிடும், அதுக்கும் ஒரு ரசனை இருக்கு. விரலை வலிச்சு சாப்பிட டேஸ்ட் இருக்குன்றாங்க. விரலை வச்சு உள்ள எடுத்து வைக்க வேண்டியிருக்கு. உள்ள போன பிறகு ஒரு டீமே ஒர்க் பண்ணுதுங்க.
ஒரு ஃபேக்டரி உள்ள, அல்லேலூயா, ஒரு மெஜரா கோட்ஸ் கம்பெனியே நடக்குள்ள வரலாம். அது கரெக்டாக என்ன செய்யுது, எவ்வளோ நேர்த்தியாக வேலை செய்யுது. அது கோபத்தில் ஏன் லேட்டாக கொண்டு வந்து கையை கடிக்கா, ஸ்மூத்தாக போயிட்டு ஸ்மூத்தாக கை வெளியே வருது இல்லை, அதுக்கு பல்லு ரொம்ப கவனமாக அந்த ஒரு வேலை செய்யுது பாருங்க. அது கிளீனாக வேலை செய்யுது. அது கரெக்டாக அந்த பல்லை கடிக்காமல் விடுது. அந்த சோறு உள்ளே போய் பல்ல கடிக்க, நாக்கை வச்சு கிரைண்டரில் மாதிரி தள்ளி விட, அது நல்லா பெண்ணு நல்லா குழப்பி எடுத்து உள்ளே தள்ள, தொண்டை உள்ள இழுக்க, எத்தனை வேலை உள்ள கிளீன் நடந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தின் உறுப்புகள் எல்லாம் அதினதின் வேலையை செய்கிறது போல சபையினுடைய உறுப்புகளாகி நீங்கள், சரி அவயங்களாகி நீங்க உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை, தேவன் கொடுத்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றினா சபையாக சரீரம் ஆரோக்கியமானதாக இருக்கும். சபை ஆரோக்கியமா இருக்கணுமா, சபையாக சரீரம் ஆரோக்கியமா இருக்கணுமா, சபையின் உறுப்புகள் ஒவ்வொன்றுமே சரியாக செயல்பட்டால் சரீரம் ஆரோக்கியமானதாக இருக்கும். அன்பானவர்களே, இதை பத்தி நிறைய செய்தி இருக்கு, ஆனால் நமக்கு நேரம் குறைவு. ஹல்லேலூயா. அடுத்து 4வதாக, சபை அப்படின்றது குடும்பம் அல்லது தேவனுடைய வீடு. ஒரு பில்டிங், வீடுங்க, ஒரு ஃபேமிலி வீடு. அந்த வீடு தான் சபைன்னு சொல்றார். அந்த வீடு கட்டுவதற்கு என்னெல்லாம் சரி, 1 தீமோத்தேயு புஸ்தகம் 3:15 தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டில, 1 தீமோத்தேயு 3:15 நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா இருக்குன்னு சொல்றார். இந்த வீட்டின் மூலைகள் கிறிஸ்து தான் அந்த வீட்டின் மூலைகள். அந்த மூலைகள் இருந்தாதான் வீடு நல்லா இருக்கும், ஸ்ட்ராங்கா நிற்கும். ஆண்டவர் தலைக்கு மூலைக்கெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு. ஆகவே ஆண்டவர் தான் மூலைக்கல், நாமெல்லாம் அந்த கட்டடத்தினுடைய ஒவ்வொரு செங்கலா கூட இருக்கலாம். அதுக்கு சபை ஒப்பிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் பாருங்க 20 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள், அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லா இருக்கிறார். எபேசியர் 2:20 நாம் வாசிக்கிறோம். ஆமென். 21 அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் கட்டப்பட்டு இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஒரு மாளிகையாக, ஒரு வீடாக ஆண்டவர் சபையை வச்சிருக்காராம். அதை அவர் கட்டுறாரு. நாம எல்லாரும் இணைக்கப்பட்டவங்களா இருக்கணுமா. செங்கல் வைக்கிறத பார்த்துருக்கீங்களா, நீங்க கவனிச்சிருக்கீங்களா? எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல் மேல ஒரு செங்கல் பாதி வரைக்கும் இருக்கும், அங்க ஒரு பாதி இருக்கும், ரெண்டுமே ஜாயின் பண்ணி வைப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்கலன்னா பாருங்க, ஒரு கல் மேல ஒரு கல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு கல் மேல 2 கல் இருக்கும், அந்த 2 கல் மேல ஒரு கல் இருக்கும். அப்படி அப்பதான் அந்த சோர் விரிசல் வராது, இணைஞ்சிருக்கும். அதுதான் விசுவாசிகள். நாம் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சிருந்தாதான் அந்த வீடு நிலைச்சு நிற்கும். ஆகவே சபை என்பது ஒரு வீடுங்க. சபை என்பது வீடு. 1 பேதுரு 2:5 சொல்லியிருக்கிறார் பேதுரு, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்களே. ஹல்லேலூயா. கட்டப்பட்டு வர்றோம், தேவன் நம்மளை கட்டி எழுப்புறாராம். ஆமென். 5வது, சபை என்பது ஒரு ஆலயம். 1 கொரிந்தியர் 3:16 இருக்கு, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிற என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம எல்லாரும் ஆலயம் சொல்லியிருக்காரு. வீடு வேற, ஆலயம் வேற. ஆமென். ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும். ஆமென். ஆலயம் பரிசுத்தமாக இருக்கணும், வீடு சுத்தமாக இருக்கணும். ஆனால் வீட்டை விட ஆலயத்தை நம்ம ரொம்ப சுத்தமாக இருக்க நினைப்போம். வீட்டில் செய்கிற சில விஷயங்களை விட சபையில் ஆலயத்தில் செய்யக்கூடாது நினைப்போம். மனுஷன் வீட்டை விட ஆலயத்தை ரொம்ப புனிதமாக கருதுறான். ஆண்டவர் சொல்றாரு, கைகளால் கட்டப்பட்ட ஆலயங்கள் தேவன் வாசம் பண்ணுவதில்லை, நீங்களே அவருடைய ஆலயமா இருக்குன்னு சொல்றாரு. நம்ம ஆலயம் ரொம்ப சுத்தமா இருக்கணும். பல ஆலயங்கள் இருக்கிற ஒரு ஆலயத்துல நம்ம இருக்கிறோம். இந்த நம்ம ஆலயம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் வாசம் பண்ணுவாராக. சபையால் கிடைக்கும் நன்மைகளை மட்டும் நான் வேகமா சொல்லி ஜெபிக்க போறேன். சபையால் கிடைக்கிற நன்மை என்ன தெரியுமா? 1, நம்முடைய கவனம் ஆண்டவர் மேல வர்றதுக்கு சபை உதவுது. நல்லா கவனிங்க, ஆண்டவர் மேல் நம்முடைய கவனம் செலுத்துறதுக்கு சபை தான் உதவுது. நிறைய கஷ்டம், பாடு, வேதனை, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும் நம்ம கவனத்தெல்லாம் அது திருப்பிடுது. அந்த பிரச்சனைகளும் போராட்டங்களுமே நினைச்சு நம்ம அதிலேயே உட்கார்ந்து சோர்ந்து போயிடுறோம். ஆனால் ஆலயத்துக்கு வரும்பொழுது, சபைக்கு வரும்போது தேவன் நம்மோடு பேசி அந்த பாரங்கள்ல இருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி
அவரை நோக்கி பார்க்கறதுக்கு சபை நமக்கு உதவி செய்து, சபை நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. உன் பாடுகளும் வேதனைகளும் உன் வாழ்க்கையில காணப்பட்டாலும் அதன் மத்தியில தேவன் உனக்கான ஒரு வழியை திறப்பார்னு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறது. பாடும் வேதனைகளும் சோர்வை கொடுக்கிறது. வேத வசனமோ நம்பிக்கை கொடுக்கிறது. நீங்கள் இந்த உலகத்தின் நோக்கத்தில் மூழ்கி போயிருந்தால், உலகத்தின் கவனத்துக்குள்ளே நீங்கள் சிக்கி இருந்தால், உங்கள் சோர்வு உங்களை எழும்ப விடாது. ஆனால் சபை என்பது உங்களை சோர்விலிருந்து விடுதலை ஆக்குகிறது. அது தேவனுடைய உயிருள்ள வார்த்தையை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிறது. அந்த உற்சாகத்தால் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீர்கள், விசுவாசிக்க ஆரம்பிக்கிறீர்கள். தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்ய ஆரம்பிக்கிறார். எனவே சபை ரொம்ப முக்கியம். அது ஏன்னா சபைதான் நம்மை தேவனோடு கூட இணைக்கிறது. 2, சபையின் வாழ்க்கை. சபை நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு உதவுது. சபை பிரச்சனைகளை எதிர்கொள்ள உதவுது. ஏன்னா நிறைய பேர் பிரச்சனை எதிர்கொள்ள முடியல. உலகம் சொல்லும் நீ பிரச்சனைகளை சமாளிக்க முடியாதுன்னு. பிசாசு சொல்லுவான் உனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ உயிர் வாழவே கூடாது, நீ செத்தே போயிருன்னு சொல்லும். தாத்தான் சொல்லுவான். உலக மனுஷர்கள் பெரும்பாலானவர்கள் நம்முடைய பிரச்சனைகளை பெரிதாக்க நினைக்கிறார்கள். நம்முடைய பிரச்சனை நாமே மறக்க நினைத்தாலும் நம்ம பிரச்சனை ஞாபகப்படுத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாமளே பரவாயில்ல விட்டுறோம், அதை பழச மறந்துடணும், நம்ம பிரச்சனை முடியட்டும் நினைச்சா கூட நிறைய பேர் அவங்களா கேட்டு பிரச்சனைகளை அதிகமாக்குவாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். சிலதை மறக்க விடாமல் நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். குழந்தை இல்லாதவங்கள கேட்டுட்டே இருப்பாங்க. வியாதியில் உள்ள ஆளை அந்த வியாதியை சொல்லி அது சார்ந்த பயமுறுத்தலை கொடுக்கிற மக்கள் இருக்காங்க. ஆகவே நிறைய இடங்கள்ல இந்த உலகம் மாம்சம் பிரச்சனைகளை சந்திப்பதற்கு நம்மளை ஆயத்தப்படுத்துவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை விட்டு தூர ஓட செய்கிறது. ஆனா சபை நமக்கு பிரச்சனைகளை மேற்கொள்ள பண்ணுகிறது. செங்கடலா இருந்தாலும் சரி, எரிகோவா இருந்தாலும் சரி, சிங்க கெபியா இருந்தாலும் சரி, அக்கினி சூளையா இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா ஆண்டவனை காப்பாற்றுவார்னு சந்திக்க பிரச்சனையை மேற்கொள்வதற்கான வழிகளை சபை ஆயத்தம் பண்ணி கொடுக்கு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். சபை உங்களை தேவனுடைய வார்த்தைகளை தந்து நம்பிக்கை ஊட்டுகிறது. ஹல்லேலூயா. பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வாசிக்கிறோம். மேலும் அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் நம்மை ஏவுபடி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல கடவோம். இந்த கடைசி காலம் ரொம்ப கொடுமையான காலமா இருக்கு. நாள் எவ்வளவு மோசமா இருக்கும், அதை வச்சு நீங்க அதிகமா புத்தி சொல்லணுமா? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் மற்றவங்களுக்கு புத்தி சொல்றீங்க? சபை ஆராதனை விட்டுறாதீங்கன்னு யாருக்காவது சொல்லியிருக்கீங்களா? சபைக்கு வராதவங்களுக்கு நீங்க சொல்றீங்களா ஆலய ஆராதனை முக்கியம்னு நீங்க சொல்றீங்களா? நம்ம வாழ்க்கையில் எல்லாத்த விட சபை முக்கியம்ன்றதை அவங்களுக்கு எடுத்து சொல்றீங்களா? வராதவங்களை என்னைக்காவது வரவில்லையேன்னு கேட்டிருக்கிறீங்களா? இதெல்லாம் செய்யணும் கர்த்தர் சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் போதிங்க, புத்தி சொல்லுங்க, சபைக்கு கூடி வருதலை விட்டுவிடக் கூடாது என்று சொல்லுங்கன்னு சொல்றாரு. உங்களை பார்த்து அன்பா கேட்கிறேன், நீங்க இதுவரைக்கும் யாரையாவது சபைக்கு வாங்க விடாதீங்க, ஆராதனை விட்டுறாதீங்கன்னு யாருக்காவது சொல்லாம இருந்தா இந்த ஆராதனையிலிருந்து நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்கள். சபையின் ஆராதனை முக்கியப்படுத்த வேண்டும் என்று எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது போல நான் மக்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்னு சொல்லுங்க. 2, 3வது விசுவாசிகள் தங்கள் விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்படுவதற்கு சபை உதவுகிறது. சபை கட்டி எழுப்புது. நம்ம விசுவாசத்துல சோர்ந்து போயிருந்தாலும் நம்முடைய விசுவாசம் ஓங்குகிறது. சபைக்குள்ளே நீங்கள் முதலில் வந்தபோது தேவைக்காக விசுவாசித்தீர்கள். ஆனா இப்பொழுது தேவைக்காக அல்ல, கர்த்தருக்கு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் சபை உங்களை உருவாக்கி இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு சுகம் கிடைச்சா போதும்னு விசுவாசிச்சோம். ஆனா இன்னைக்கு சொல்றோம், நான் வியாதியில பலவீனப்பட்டிருந்தாலும் இயேசுவை நான் விட மாட்டேன். கிடைச்சாலும் கிடைக்காட்டாலும் அவர் போதும், நான் வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் இயேசு எனக்கு போதும் அப்படின்ற அளவுக்கு உங்க விசுவாசம் பெருக காரணம் சபை. அல்லேலூயா. 4வது, சபைதான் நம்மை தேவனுடைய வேலைக்காக ஆயத்தப்படுத்துகிறது. ஆண்டவர் நம்ம மேல ஒரு நோக்கத்தை வச்சிருப்பார். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்மளால முடியாது, ஆனா அதற்காக நம்மளை ஆயத்தப்படுத்துறார். அதற்கு தேவையான கிருபைகளை வரங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஆவின் வரங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை உங்களை கொண்டு ஆண்டவர் மக்களை ரட்சிக்க விரும்பினால் சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய அந்த வரத்தை உங்களுக்கு ஆண்டவர் தருகிறார். சபை தான் உருவாக்குகிறது. இல்ல இன்னைக்கு நிறைய சபை நீங்க நானே சொல்லக்கூடாது, நீங்க சொல்லுங்க, சபை உங்களை உருவாக்கி இருக்கா? சபை உருவாக்கி இருக்காங்க. நீங்க சபையோடு இணைஞ்சிருந்தா நீங்க உருவாகிருப்பீங்க. நிறைய பேர் சண்டே ஸ்கூல் எடுக்க பழகினது, தைரியமா முன்னாடி நின்று பேசுனது. பாசம் இப்பதான் முறை மைக்கே, நான் சபையில தான் மைக்கே பிடிச்சிருக்கேன்னு சொல்றாலாம் இருக்கு. நான் சர்ச்சுக்கு வந்தப்பறம் தான் மைக்கே பிடிச்சிருக்கிறேன். ஸ்டேஜில் நிற்கிறீங்க.
பேசுறீங்க, ஜெபம் பண்றீங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆனா இப்ப எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறீங்க. ஆமென். கேர்சல் நடத்துறீங்க, வாலிபர் கூட்டம் நடத்துறீங்க, பிள்ளைகளுக்கு பேசுறீங்க, நிறைய சத்தியம் உங்களுக்கு தெரியுது, பிரசங்கம் பண்றீங்க, பாட்டு பாடுறீங்க, அநேகருக்கு ஆறுதல் சொல்றீங்க. தேவன் உங்களை பயன்படுத்துறாரு. நம்ம எல்லாரும் எளிமையில நின்று ஜெபம் பண்ணி முடிக்க போறோம். மிக முக்கியமான விஷயம், பிரசங்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது, பிரசங்கத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கணும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிற வாட்சி வந்து ஃபாஸ்டா போகுது, நீங்க அதை பார்க்காதீங்க. இப்பதான் சரியா நமக்கு 11:30 மணி ஆகுது. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கர்த்தரை நோக்கி சில நிமிடங்கள் மட்டும் கரம் உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, சபையின் முக்கியத்துவத்தை நான் உணர வேண்டும். எங்கள் சபையில் உள்ள எல்லாரும் சபையின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். சபை தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு ஆண்டவரே சபையின் அவசியத்தை கற்றுத்தாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஹல்லேலூயா. சபையை பற்றி சரியான புரிதல் மக்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தயவு செய்து நீங்க ஜெபிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சில வார்த்தைகளாவது சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் விரும்புகிற மனிதனா என்னை மாற்றும். ஒரு மந்தையை போல இருக்கிற சபையில என்னை இணைத்தருளும். ஆண்டவரே, ஒரு தேவனுடைய வீட்டில் என்னை இணைத்தருளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. சபை என்பது குடும்பம் வசிக்கிறோமே, இந்த குடும்பத்தில் இணைத்திருக்கிறீரே ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த மந்தையில் என்னை சேர்த்திருக்கிறீரே, மனவாட்டியாக என்னை அழைத்திருக்கிறீரே ஆண்டவரே. கிருபை தாருமே ராஜா. எல்லா விதமான சூழ்நிலைகளையும் நான் கர்த்தரை பற்றி கொள்ளவும், சபைகளை நிலைத்திருக்கவும், சபையில நீர் எனக்கு கொடுத்த பொறுப்புகளை நிறைவேற்றவும், உமக்காக ஆண்டவரே சேவை செய்யும் கிருபை தாரும் ஆண்டவரே. அப்பா, என் மேல் உம்முடைய நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நான் புரிந்து கொண்டு நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க. இந்த சபையின் வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்கள் சபையின் வளர்ச்சிக்கு நான் என்ன செய்யணும்? என் மூலமா இந்த சபை வளர்றதுக்கு என்னப்பா செய்யணும்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியத்துக்காக ஒருத்தர் முயற்சி எடுக்கும்போது அவருடைய காரியங்களுக்கு ஆண்டவர் முயற்சி எடுப்பார் கட்டாயம். அவருடைய ஊழியத்துக்காக ஒருத்தர் முன் வரும் பொழுது அவங்க குடும்பத்துக்காக அவர் முன் வருவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்க வேலை, உங்க வருமானம், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. ஆண்டவருக்காக நான் என்ன செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்காக என்ன செய்யணும் இயேசுவே செய்வார். அவர் சில வாசல்கள் எல்லாம் நீங்க திறந்து கூட பார்க்க முடியாது, ஆனா அவர் திறப்பார். எவ்வளவோ ட்ரை பண்ணியும் சிலது நடக்காது. அவருக்காக இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வாசல் திறக்கும். அல்லேலூயா. உங்களால திறக்க முடியாது, அவரே திறப்பார், அவரே திறப்பார். நீ கஷ்டப்பட்டு திறக்க முயற்சி பண்றீங்க, ஆனா அவர் எளிதா உங்களுக்காக வாசல்களை திறப்பார். அவருக்காக இறங்கி வருவீர்களானால் உங்களுக்காக ஆண்டவர் வழிகளை திறப்பார். தேவ பிள்ளைகளே, சகோதரா சகோதரி, நீங்கள் அவருக்காக இறங்கி வாங்க. ஆண்டவருக்காக சேவை செய்யுங்க. எங்க சர்ச் வளரணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம சபை வளரணும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க? ஒரு ஆமேன்னு சொல்லுவோம். சர்ச் வளரணும்னு நினைக்கிறேன். அந்த சபை வளரணும், நிறைய ஆயிரக்கணக்கான பேர் வரணும். இது 5 6 ஆராதனை நிறைய காலை நடக்கணும் ஆண்டவரே. நிறைய ஆராதனை நடக்கணும் ஆண்டவரே. எங்க சுத்தி இருக்கிற எல்லா தெருக்கள்ல இருந்து ஆட்கள் வரணும் ஆண்டவரே. தெருக்கள் இருந்து காமௌண்ட் சொல்லுங்க. ஒரு வார்த்தை ஆண்டவர் நிறைய ஆத்துமாக்களை தாரணும். ஒரு வார்த்தை சொல்ல கை உயர்த்தி ஆண்டவரே நாங்க எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறோம். இந்த கனகவேல் காலனி சும்மக்கல் பகுதி பூந்தோட்டத்தில இருந்து ஆண்டவர் அண்ணா தோப்புகள்ல இருந்து சுற்று வட்டாரங்கள்ல இருந்து தேவன் ஏராளமான ஜனங்களை கிறிஸ்துவுக்காய் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, மை அறியாத ஜனங்கள் அப்பா, மெய் தேவனை காணாத கண்கள் இயேசுவை காணட்டும். ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாதவைகளை தேடி மக்கள் போகாம ஜீவனுள்ள தேவனை தேடி வரட்டும். உயிர் தெழுந்தவரை ஜனங்கள் தேடி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவன் இந்த உலகம் காணட்டும். இந்த உலகத்தின் ரட்சிப்புக்காக எங்கள் எல்லாரையும் பயன்படுத்தும். எங்கள் எல்லாரையும் பயன்படுத்தும் ஆண்டவரே. இந்த செய்தியை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். உண்மையாக ஒரு ஆத்தும பாரமும் தாகம் வரட்டும். சபையை குறித்த அக்கறை வரட்டும். சபையை என்னுடைய சபைன்னு அப்படி ஒரு பிடிப்பு கிடைக்கட்டும். தேவன் எனக்கு தந்த ஒரு சபை, இது என் சபை, எங்க சபை, நான் அதுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு பாரத்தை ஆண்டவர் தாரும். இதாவே சபை அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். அவைகள் சபைக்கு பிரயோஜனமா இருக்கும். அவங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. காயங்கள் ஆறட்டும், ஆறுதல் கிடைக்கட்டும். விசுவாசிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஒரே பிள்ளைகளாய் தேவ ஜனமாய் ஃபெல்லோஷிப்பா இருக்கட்டும். ஆண்டவரே, ஒருத்தர் பாரத்தை சுமந்து ஒருத்தர் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எந்த பிரிவினையோ, எந்த பாகுபாடோ, எந்த பாரபட்சமோ இருக்காதபடி ஒரு நல்ல ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வாங்க. எங்களை தாழ்த்துறப்ப எல்லாரையும் ஆசீர்வதித்து அனுப்புங்க. இங்கிருந்து மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு போட்டோம். தொடர்ந்து இருக்கிற விசுவாச புதிய தலைமுறை பிள்ளைகளுக்கான கூட்டத்தை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் சிநேகம் சமாதானம் நாம் அனைவருடைய என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன் சொல்லுவாமே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.